சுவாமி. வந்தனம் சுவாமி. என்ன தத்துவ ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கிறாயா? இல்லை சுவாமி, இன்று நடந்த பாடங்களின் குறிப்புகளைத்தான் படித்துக் கொண்டிருக்கிறேன். இது என்ன ராமானுஜா, புதிதாக ஏதோ சொல்கிறாய்? அன்றைய பாடத்தை நடத்தும் போதே மனனம் செய்து விடுவாயே. திரும்பவும் இங்கு வந்த பிறகு மீண்டும் அதே பாடத்தை இதுபோன்று நீ விசாரம் செய்து அடியேன் பார்த்ததில்லையே. பாடங்களை நடத்தும் போது வகுப்பறையில் இருக்கும் சமயத்தில் கூடியவரை மனனம் செய்து விடுவேன். அப்படியென்றால் பாடங்கள் நடக்கும் வேளையில் நீ வகுப்பறையில் இருக்கவில்லையா? ஆம் சுவாமி. ஏன், வேற ஏதாவது பணி செய்ய வேண்டியிருந்ததா? வேறு பணிதான் செய்து கொண்டிருந்தேன். அப்படி ஒரு சூழ்நிலை, அப்படி ஒரு நிர்பந்தம். என்ன ராமானுஜா, சூழ்நிலை என்கிறாய், நிர்பந்தம் என்று வேறு சொல்கிறாய்? அடியேனுக்கு ஒன்றும் விளங்கவில்லையே. அடியேன் சொல்கிறேன் சுவாமி. வந்தனம் சுவாமி. வந்தனம். என்ன கோவிந்தா, என்ன சொல்ல முனைந்தாய் நீ? ராமானுஜர் அண்ணா பாடசாலையில் படிக்க முடியாதவாறு சூழ்நிலை உருவாக்கப்பட்டுள்ளது. ஏன், யாரால் அப்படி நடந்தது? வேறு யார் சுவாமி? உபாத்தியாயர் சம்பூர்ண சுவாமியால் தான். சம்பூர்ணமா? என்ன காரணத்தால் இப்படி? ஏற்கனவே அவர் எடுத்த வகுப்பில் அவருடைய தவறான உச்சரிப்பை ராமானுஜர் அண்ணா எடுத்துச் சொல்லி திருத்தினார் இல்லையா? ஆமாம், அது நடந்து முடிந்த விஷயம். அதற்கு இப்போது பழிக்க பழி வாங்குகிறார். என்ன இது, மிகவும் வேடிக்கையாக அல்லவா இருக்கிறது? தவறான பாடத்தை ஒரு ஆசான் எடுத்து பின்னாளில் ஒரு பெரிய அவப்பெயர் வந்துவிடக் கூடாதே என்று சரியான பதத்தை எடுத்து காட்டி விளக்கிய மாணவனின் பாண்டித்யத்தை பாராட்டாமல் பழிக்கு பழி வாங்குவதா? இது ஒரு உபாத்தியாயர் செய்யும் காரியமா? ராமானுஜா, என்னதான் சொல்கிறார் உன் ஆசான் சம்பூரணம்? இனி அவர் எடுக்கும் பாடசாலை வகுப்பில் ராமானுஜர் அண்ணா இருக்க வேண்டியதில்லையாம். பாடசாலையில் ஆங்காங்கு செய்ய வேண்டிய மராமத்து வேலைகளை செய்யும்படி பணிக்கிறார். அண்ணாவை நீதான் அனைத்தும் தெரிந்த அதிமேதாவியாயிற்றே. எனவே என்னிடம் பாடம் பயின்று ஒன்றுமாக போவதில்லை. பாடசாலை வளாகத்தில் அல்லது குருநாதர் யாதவ பிரகாசர் இருப்பிடத்தில் ஆற்ற வேண்டிய சேவைகள் என்னவோ அதை கவனித்தால் போதும் என்று தீர்மானமாக பேசிவிட்டார். கோவிந்தா, என்னப்பா சொல்கிறாய் நீ? இப்படியெல்லாம் கூட நடக்குமா? ஒரு ஆசான் ஒரு மாணாக்கனின் வித்தைக்கு தடையாக இருப்பாரா? என்ன ராமானுஜா, அவர் சொன்னார் என்பதற்காக நீயும் உடன்பட்டு உன் கல்விக்கு தடை போட்டுக் கொள்ளலாமா? அடியேனுக்கு சம்பூர்ணம் சுவாமி நடந்து கொள்ளும் விதத்தில் சற்றும் உடன்பாடில்லை சுவாமி. நானும் வகுப்பிலிருந்து எழுந்து அண்ணாவுடன் செல்ல முற்பட்டேன். ஆனால் அண்ணா என்னை தடுத்து வகுப்பிலேயே அமரும்படி பணித்து விட்டார். கேட்பதற்கே மிகவும் சங்கடமாக இருக்கிறது. சுவாமி, ராமானுஜர் அண்ணா திருப்புட்குழி பாடசாலையில் கல்வி பயிர்கிறார் என்ற ஒரே காரணத்தினால்தான் அடியேன் ஓடோடி வந்து அந்த பாடசாலையில் சேர்ந்தேன். அண்ணா இனி அங்கு நடக்கும் வகுப்பில் பங்கேற்க முடியாத நிலை என்றால் எனக்கும் அவ்வகுப்பில் இருக்க விருப்பமில்லை. இனி அடியேனும் உபாத்தியாயர் சம்பூர்ணம் சுவாமி நடத்தும் வகுப்பறைக்கு செல்ல மாட்டேன். கோவிந்தா, உன் முடிவு மிகவும் தவறானது. அடியேனுக்கு அதில் கிஞ்சித்தும் உடன்பாடில்லை. ஒரு விதத்தில் நீ செய்வது கல்விக்கு அவமரியாதை செய்வது போல் ஆகிவிடும். ஆம் கோவிந்தா, ராமானுஜன் சொல்வது மிகவும் சரி. இவ்விஷயத்தில் நீ எடுக்கும் முடிவு அவசரமானது. இது பல சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடியது. ராமானுஜா, அதே சமயத்தில் உன்னுடைய இன்றைய நிலை தொடர்ந்து நீடிப்பது நல்லதல்ல. இந்த சூழ்நிலையிலிருந்து நீ சீக்கிரம் வெளிவந்து ஆக வேண்டும். உன் விஷயத்தில் இப்படி ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தி தனக்குத்தானே பழி தேடிக் கொள்கிறார் அந்த சம்பூரணம். உத்தம மாணவனான நீ நாளை உலகம் போற்றும் பேரும் புகழும் அடையும் போது தான் ராமானுஜனின் ஆசான் என்று பெருமையாய் கூறிக்கொள்ளும் தகுதியை இழக்கப் போகிறார் அந்த சம்பூரணம். அவரது செய்கை அதைத்தான் புலப்படுத்துகிறது. சுவாமி, இதற்கு முன்பு மறைமுகமாக அண்ணாவை குதர்க்கமாக பேசியபடி இருந்த உபாத்தியாயர் சம்பூர்ண சுவாமிகள் இப்போது இது போன்ற ஒரு செய்கையை ஆரம்பித்திருக்கிறார். ஒரு ஆசான் எப்படி இருக்க வேண்டும் என்று தன்னை காண்பித்துக் கொள்ளாமல் மாணவன் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஏதேதோ கூறி ராமானுஜர் அண்ணா சொன்னதை குற்றமாக பார்க்கிறார் சுவாமி. புரிகிறது கோவிந்தா. சம்பூர்ணத்தின் விபரீத புத்தி அவருக்கே கேடாக முடிய போகிறது.
இதனால் ராமானுஜனுக்கு ஒரு நஷ்டமும் இல்லை. சம்பூர்ணத்திற்குத்தான் பெரிய இழப்பு. ராமானுஜா, நடந்த விஷயத்திற்காக வருத்தம் கொள்ளாதே. நீ உன் போக்கிலே போ. அனைத்து சூதுகளையும் உடைத்து எறி. வகுப்பறையில் நீ இப்பொழுது நுழைய முடியாத சூழ்நிலையால் உன் அறிவு சற்றும் குறையப் போவதில்லை. நீ ஸ்வயம் பிரகாசமுடையவன். உன்னை பற்றி அவதூறு சொல்பவர்கள் ஒரு நாள் தன் செயலுக்காக வருந்தி உன்னை ஆஹா ஓஹோ என்று கொண்டாடி துதிக்கப் போகிறார்கள். உன் பெயரை சொல்லி தனக்கும் ஒரு நற்கதியை தேடிக்கொள்ளப் போகிறார்கள். இது நிச்சயம். ராமானுஜா, பின்னாளில் எத்தகைய ஒரு சூழ்நிலையிலும் நீ மனம் தளராமல் செயல்பட வேண்டும் என்பதற்காக நிகழ்பவைதான் இன்றைய சம்பவங்கள். அனைத்தையும் தகர்த்தெறிந்து நீ வெற்றி வாகை சூடுவாய். அந்நாள் வெகு தொலைவில் இல்லை. சுவாமி, தங்களிடம் வெகு நாட்களாகவே ஒன்றை கேட்க வேண்டும் என்று நினைப்பேன். அதை இப்போது கேட்டு விடுகிறேன். என்ன கேட்க வேண்டும் பட்டரே? ஒன்றுமில்லை. ஒரு அரசனானவன் பாரபட்சமின்றி நடந்து கொள்பவனாக இருக்க வேண்டும். தர்ம வழியிலும் நடக்க வேண்டும். சில நேரங்களில் குற்றம் இழைப்பவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கும் போது இதயத்தை கடினமாக வைத்துக் கொண்டு உத்தரவுகளை இட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அரசன் பக்தனாகவும் சில பக்தர்களுக்கு அனுகூலனாகவும் இலகிய மனதோடும் இருப்பது சாத்தியமா? தாங்கள் தான் அடியனுக்கு தெரிவிக்க வேண்டும். பட்டரே, வெகு நாட்களாக ஓடிய கேள்வி அல்லவா? அதுதான். ஒன்று விடாமல் கேள்விகளை கேட்டு முடித்து விட்டீர்கள். பதில் கிடைக்கும் அல்லவா? மிகவும் கடினமான கேள்வியை கேட்டு விட்டேனோ, அல்லது அது போன்ற அரசரை காண்பது கடினமோ? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. முற்காலத்தில் ஜனகர் போன்றவர்கள் அரச தர்மத்தையும் கடைபிடித்து பரமார்த்த தத்துவங்களிலும் சிறந்து விளங்கி பக்தர்களையும் போற்றி வணங்கியிருக்கிறார்கள். ஆனால் நடப்பது கலியுகமாயிற்றே. இதில் பக்தர்களையும் அவக்தர்களையும் அறிந்து கொள்வதே மிகவும் கடினம். இருப்பினும் இந்த கலியுகத்திலும் அரசராகவும் பக்தராகவும் திகழ்ந்து சக வைஷ்ணவரிடம் மிகுந்த விசுவாசமுடையவராக விளங்கிய குலசேகர ஆழ்வாரை நிச்சயம் குறிப்பிட்டே ஆக வேண்டும். அவர் எம்பெருமானின் கௌஸ்துபமணியின் அம்சமாக சேரநாட்டின் திருவஞ்சி களத்தில் அவதரித்தவர். அவரது பக்தி நிலையை பற்றி கூறுமே. இந்த செவி படைத்த பயனாய் அதை கேட்டு மகிழ்கிறேன். குலசேகர ஆழ்வார் பெருமாளின் மீது தீரா காதல் கொண்டு அனுதினமும் பித்தனாய் போற்றி வந்தார். இதனால் குலசேகர பெருமாள் என்றே அனைவரும் அவரை அழைத்தனர். ஓ, அவர் பெருமாளை மட்டுமல்ல, அவருடைய அடியார்களையும் மிகவும் கொண்டாடினார். ஒரு சமயம் ஸ்ரீரங்கநாத பெருமாளை சேவிக்க விரும்பி ஸ்ரீரங்கம் புறப்பட்டார். நம் அரசர் ஸ்ரீரங்கம் சென்றால் ரங்கநாதரிடமே பிரேமை கொண்டு ஸ்ரீரங்கத்திலே இருந்து விடுவார், பின்பு நாடு திரும்ப மாட்டார் என்று எண்ணிய அமைச்சர்கள் குலசேகர ஆழ்வார் புறப்படும் நாளன்று நிறைய வைஷ்ணவர்களை அரண்மனைக்கு அனுப்பி அரசனை காணும்படி செய்தனர். அச்சோ, ஆழ்வார் அப்படியானால் ஸ்ரீரங்கம் போக முடியவில்லையா? ஆம். திருமாலை வழிபடுவதை காட்டிலும் அவன் அடியார்க்கு அன்னமளிப்பதே மேல் என்று யாத்திரையை தள்ளி போட்டார். இப்படியாக அவர் ஸ்ரீரங்கம் புறப்படும் நேரமெல்லாம் அடியார்களை கொண்டு ஆழ்வாரை யாத்திரை செய்யாமல் தடுத்து வந்தனர் மந்திரிகள். பிறகு என்னதான் ஆயிற்று திருக்கட்சி நம்பிகளே? திருமாலடியார்களை கொண்டாடி கொண்டு ஆழ்வார் அரண்மனையிலே தங்கிவிட்டாரோ? ஆம்பட்டரே, ஆழ்வார் அரண்மனையிலேயே தங்கிவிட்டார். அவருக்காகவே அடியார்களும் அரண்மனையிலேயே தங்கினர். அவர்கள் அரண்மனையின் ஆலோசனை மண்டபம் மற்றும் பிற இடங்கள், இப்படி எல்லா இடங்களுக்கும் சென்று வர உரிமை பெற்றிருந்தனர். அவர்களுக்கு முழு சுதந்திரத்தை குலசேகர ஆழ்வார் கொடுத்திருந்தார். இதனால் பொறாமையடைந்த சில மந்திரிகள் அடியார்களிடம் குலசேகர ஆழ்வாருக்கு வெறுப்புண்டாகும்படி செய்ய நிச்சயித்தனர். ஒரு நாள் பெருமாளுக்கு திருமஞ்சனம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. பெருமாளுக்கு அணிவிப்பதற்காக செய்யப்பட்டிருந்த விலை உயர்ந்த ஒரு முத்து மாலையை சில மந்திரிகள் ஒளித்து வைத்து விட்டனர். திருமஞ்சனம் முடிந்து மாலையை காணாத அர்ச்சகர்கள் அரசனிடம் இதை பற்றி தெரிவித்தனர். அரசனும் தன் மந்திரிகளிடம் சீக்கிரம் திருடனை கண்டுபிடிக்க ஆணை பிறப்பித்தான். அதற்கு மந்திரிகள், இந்த அரண்மனையில் தங்கு தடையின்றி உலவி வரும் அடியார்களில் ஒருவர்தான் மாலையை திருடியிருக்க வேண்டும் என்று சொன்னார். அதை கேட்ட குலசேகர ஆழ்வார் மிகவும் மனம் வருந்தி, திருமாலின் அடியார்கள் ஒரு காலம் இது போன்ற செயல்களை செய்ய மாட்டார்கள், இது அந்த திருமாலின் மீது ஆணை, இதை நான் நிரூபித்து காட்டுகிறேன் என்று கூறி ஒரு குடத்தை கொண்டு வரச் செய்து அதனுள் ஒரு கொடிய விஷ பாம்பை இட்டார். பிறகு அடியார்களில் ஒருவரை குற்றத்தை செய்திருந்தால்
இந்த விஷப்பாம்பு அடியேனை தீண்டட்டும் என்று கூறி குளத்தில் தன் கையை இட்டார். உண்மைக்கு கட்டுப்பட்ட அந்த பாம்பானது குலசேகர ஆழ்வாரை தீண்டவில்லை. வைஷ்ணவர்களின் பெருமையை இதன் மூலம் இவ்வுலகிற்கு எடுத்துக் காட்டினார். அப்பப்பா, என்னே ஆழ்வாரின் நம்பிக்கை. பிறகு என்னவாயிற்று? அமைச்சர்கள் தங்களுடைய தவறை ஒப்புக்கொண்டு குலசேகர ஆழ்வாரின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டனர். மிகவும் பிரமிப்பாக இருக்கிறது. அதே சமயத்தில் ஆழ்வார் வைஷ்ணவர்களிடம் காட்டிய விசுவாசமும் அடியேனை மெய்சிலிர்க்க வைக்கிறது. சுவாமி, வைஷ்ணவ அடியார்களுக்காக தன் வாழ்வை அடிமைப்படுத்திய அரசர் குலசேகர ஆழ்வார். அதைப்போல் அருகிலுள்ள தேசத்திற்கு அரசர் போன்ற ஒருவர் எளியோருக்கும் வறியோருக்கும் வாரி வழங்கும் வள்ளல் ஒருவர் தன் தர்மபத்தினியோடு வருகிறார் பாருங்கள். நமஸ்காரம் சுவாமி. வா குரேசா. இது அடியனின் தர்மபத்தினி ஆண்டாள். நமஸ்காரம். நமஸ்காரம். இவர் பட்டர் சுவாமிகள். நமஸ்காரம். நமஸ்காரம். தேவரீர் தெரியும், திருக்கச்சி நம்பி சுவாமிகள். உனக்கு எப்படி தெரியும்? என்ன குரேசா, திருக்கச்சி நம்பி சுவாமிகளை அறியாதவர்கள் இந்த காஞ்சியம்பதி சுற்று வட்டாரத்தில் உள்ள வைஷ்ணவ சமூகத்தில் இருப்பார்களா என்ன? அவ்வளவு பெருமை தேவரீருடையது. அதெல்லாம் ஒன்றுமில்லை. பரதனுக்கு அடியவன் என்ற ஒன்றை தவிர அடியேனுக்கு வேறு என்ன பெருமை இருக்கப் போகிறது? குரேசா, அடியேன் காஞ்சியம்பதியில் இருந்தாலும் உன் கல்யாண விஷயம் பற்றி கேள்விப்பட்டேன். வெகு விரைவாக முடிவெடுத்து உடனேயே மனம் புரிய வேண்டிய சூழலையும் அறிந்தேன். ஆம் சுவாமி, தங்களை எல்லாம் அழைத்து கல்யாண பந்தலில் கௌரவிக்க முடியாததற்கு அடியேனை பொறுத்தருள வேண்டும். என்ன குரேசா, திருக்கச்சி நம்பிகள் என்ன பரசுராமரா உன் மேல் கோபம் கொள்வதற்கு? இவர் என்றும் சாந்த ஸ்வரூபி. உன் கல்யாணம் பற்றி கேள்விப்பட்டதும் வரதன் சன்னதியில் நின்றபடியே பிரார்த்தனை செய்து மானசீகமாக உனக்கு ஆசைகளையும் நல்கிவிட்டார். குரேசா, உன் அகமுடையால் கூற ஆதிகேசவ பெருமாளுக்கு செய்து வரும் கைங்கரியம் பற்றியும் அடியேன் கேள்விப்பட்டேன். ஒரு நாள் சேவைக்குள் பலவிதமான மலர்களை பெருமாளின் மலர் பாதங்களில் சேர்ப்பித்து விடுவாளாமே. சுவாமி, தங்களை ஒப்பிடும் பொழுது நான் செய்தது மிகவும் சிறிய சேவைதான். தாங்களோ உங்கள் வாழ்க்கையை சேவையாக இந்த வரதனுக்கு அர்ப்பணித்திருக்கிறீர்கள். அப்படி சொல்லம்மா, திருக்கச்சி நம்பிகளை பற்றி நன்கு அறிந்து வைத்திருக்கிறாய். கூரத்திலும் இவரது புகழ் இந்த வரதனை போலவே பரவி இருக்கிறது. கூரத்து கோயிலின் பட்டரும் என்னுடைய தந்தையும் இவரை பற்றியும் இவரது கைங்கரியங்களை பற்றியும் புகழாத நாளே இல்லை. ஆதிகேசவனிடம் கொண்ட பக்திக்கும் சேவைக்கும் இவரையே முன்மாதிரியாக கொண்டுதான் நானும் கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிறேன். இன்று வரை அடியேனை வழிநடத்தி வரும் தாங்கள் இனி எங்கள் இருவருக்கும் குருவாக இருந்து அருளாசி வழங்க வேண்டும். என்னப்பா குரேசா, நீயும் ராமானுஜனைப் போல் அடியேனுக்கு குருஸ்தானம் கொடுத்தெல்லாம் பேசுகிறாய். அது பொருந்தாது குரேசா. உனக்கும் சரி ராமானுஜனுக்கும் சரி குருவாக விளங்கும் தகுதி எல்லாம் அடியேனுக்கு இருப்பதாக அடியேன் கருதவில்லை. சுவாமி, இது தங்களின் பெருந்தன்மையை தான் வெளிப்படுத்துகிறது. சுவாமி, ராமானுஜர் தற்போது காஞ்சியம்பதியில் தான் இருக்கிறாரா? தற்போது ராமானுஜன் இங்கு இல்லை குரேசா. திருப்புட்குழி பாடசாலைக்கு சென்றிருக்கிறான். பொழுது சாய்ந்ததும் தான் வருவான். என்ன, அவனை பார்க்க அவளாயிருக்கிறாயா? ஆம் சுவாமி, அவரையும் அடியேனின் கல்யாணத்திற்கு அழைக்க முடியாமல் போய்விட்டது. அப்படியானால் ஒன்று செய். திருப்புட்குழி இங்கிருந்து பக்கம்தானே. நீங்கள் இருவரும் அங்கேயே சென்று ராமானுஜனை பார்த்து விடுங்கள். இல்லை இல்லை, படிக்கும் இடத்திற்கு சென்று அவரை தொந்தரவு செய்ய அடியேன் விரும்பவில்லை. அவர் எப்பொழுது ஸ்ரீபெரும்புதூர் செல்வதாக இருக்கிறார் என்று தாங்கள் அறிவீர்களா சுவாமி? அநேகமாக வரும் சனிக்கிழமை வாக்கில் ஸ்ரீபெரும்புதூர் செல்வான். பொதுவாக அதுதான் வழக்கம். அப்படி என்றால் சரி, நாங்கள் அங்கேயே சென்று அவரை சந்திக்கிறோம். அவர் தாய் தந்தையின் ஆசிகளையும் பெற்று மகிழ்வோம். இதுவும் நல்ல யோசனைதான். பட்டரே, சுவாமி, தம்பதிகளை அழைத்துச் சென்று வரதனை சேவிக்கச் செய்ய. அப்படியே ஆகட்டும். சுவாமி, தாங்கள் நீங்கள் முன்னே செல்லுங்கள். அடியேன் சற்று நேரத்தில் சன்னதிக்கு வந்து விடுகிறேன். வாருங்கள் ஆகட்டும் சுவாமி. வாருங்கள். வருகிறேன் நம்பிகளே.
பெருமானே வேங்கடவானின் கோவிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்தியங்கும் அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே கும்பர் உலகாண்டு ஒரு குடை கீழ் ஒரு பசித்தன் அம்பொற்கலையல் பெற்றாலும் மாதரியே கும்பர் உலகாண்டு ஒரு குடை கீழ் ஒரு பசித்தன் அம்பொற்கலையல் பெற்றாலும் மாதரியே செம்பவளவாயான் திருவேங்கடமென்னும் செம்பவளவாயான் திருவேங்கடமென்னும் எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே கோவிந்தா, பாசுரத்தில் மிகவும் ஆழ்ந்து விட்டாய் போல இருக்கிறது. ஆம் சுவாமி, ஆழ்வார் பாசுரமாயிற்றை ஆழ்ந்துதான் போய்விட்டேன். குலசேகர பெருமான் அந்த திருவேங்கட முடையனான ஸ்ரீனிவாசனிடத்தில் எத்தனை அன்பு கொண்டுள்ளார். தயவு கூர்ந்து தாங்கள் சேவித்த இரு பாசுரங்களின் அர்த்த விசேஷத்தையும் அடியேனுக்கு சொல்லி அருள வேண்டும். கோவிந்தா, இப்பாசுரங்கள் பெருமாள் திருமொழி எனும் பாசுர தொகுப்பில் 4ஆம் திருமொழி பாசுரங்கள். இதில் 10 பாசுரங்கள் மூலம் திருமலையில் உறையும் எம்பெருமானை போற்றி தான் அந்த திருவேங்கட மலையில் ஏதாவது ஒரு மீனாகவோ மரமாகவோ நாரை பறவையாகவோ அல்லது ஒரு காட்டாராகவோ பிறக்க கடவேன் என்று திருமலையின் புகழை போற்றி பாடுகிறார். ஏதாவது ஒரு சம்பந்தம் இத்திருமலையோடு தமக்கு இருக்க வேண்டும் என்று அடியேன் முதலில் சேவித்த பாசுரத்தில் அவர் வேண்டுகிறார். வேம் என்றால் பாவம், கட்டயதி என்றால் தொலைந்து போவது. அதனால்தான் வேங்கடம் என்று சொல்லப்படுகிறது திருமலை. செடியாய வல்வினைகளை தீர்ப்பவனே, அதாவது செடிகளைப் போல் அடர்ந்து கிடக்கும் கொடிய கர்மங்களை போக்கி அருள்கின்ற திருமாலே, திருவேங்கடத்து எம்பெருமானே, உன்னை தரிசிப்பதற்காக அடியார்களும் தேவர்களும் உனக்கு அடிமை தொழில் புரிய காத்திருக்கும் பக்தர்களும் அன்றாடம் ஏறி வரும் உன் கோயிலின் வாசலில் உள்ள படியாக நான் மாற வேண்டும். அப்படி மாறிவிட்டால் உன்னுடைய பவழம் போன்ற சிவந்த திருவாயினை என்றும் பார்த்திருப்பேன் என்று குலசேகர ஆழ்வார் உகந்து பாடுகிறார். அதனால்தான் இன்றும் எம்பெருமானின் அனைத்து திருக்கோயிலின் வாசற்படியையும் குலசேகரன் படி என்று நாம் அழைக்கிறோம். அடுத்த பாசுரமான உம்பர் உலகாண்டு என்பதில் வானுலகங்களை எல்லாம் ஒரு குடையின் நிழலிலே அரசாண்டு அழகிய பட்டாடை அணிந்த இடையுடைய ஊர்வசியை போன்ற தேவ கன்னிகையை அடையப் பெறினும் அதை விரும்ப மாட்டேன். சிவந்த பவழம் போன்ற திரு உதடுகளை உடைய திருவாயன் திருவேங்கடத்து எம்பெருமான் விற்றிருக்கும் அழகிய திருமலையில் ஏதேனும் ஒரு பொருளாக என்னை ஆக்கிடுவாய். எதுவாக எம்மை மாற்ற வேண்டும் என்பது இனி உன் விருப்பம் என்று பொறுப்பையும் அந்த எம்பெருமானான ஸ்ரீனிவாசனிடத்தில் விட்டுவிடுகிறார் ஆழ்வாரான குலசேகர பெருமான். ஆகா, தாங்கள் சொல்ல சொல்ல
அடியேனின் உள்ளமும் அந்த திருமலையை நோக்கி செல்கிறது. கோவிந்தா, அதுதான் ஆழ்வார்களின் அருளிச் செயலின் மகத்துவம். பக்தர்களின் இதயங்களை காந்தம் போல் ஈர்த்து கொண்டாடும் ஈசன் வெங்கடேசன், அதாவது திருவேங்கடத்தின் தலைவன். அடியேன் தாசன். வா ராமானுஜா. சுவாமி, நாளை அடியேன் ஸ்ரீபெரும்புதூர் செல்ல வேண்டும் என்றிருக்கிறேன். நல்லது, அவசியம் சென்று வா. கோவிந்தா, நாளை நீயும் மதுரமங்கலம் செல்ல வேண்டும் அல்லவா? ஆம் சுவாமி. சரி, நீ போய் காலாகாலத்தில் படுத்துறங்கு. விடியற் காலையில் புறப்பட்டால்தான் வெயில் படர்வதற்குள் ஊர் போய் சேர முடியும். தங்கள் உத்தரவுப்படியே சுவாமி. சரி சுவாமி, அடியேனும் உத்தரவு வாங்கிக் கொள்கிறேன். சற்று பொறு ராமானுஜா. உன்னிடம் தனியே ஒரு விஷயம் பேச வேண்டும் என்றுதான் கோவிந்தனை இங்கிருந்து போகச் சொன்னேன். சொல்லுங்கள் சுவாமி. அடியேன் கடந்த முறை ஸ்ரீபெரும்புதூரில் உன் அகத்திற்கு சென்றபோது பட்டு என்ற ஒரு பெண்மணியை சந்தித்தேன். உன் அகத்தில் அந்த பட்டுவை சீதன வெள்ளாட்டி என்று குறிப்பிட்டார்கள். ஆம் சுவாமி, அடியேனின் அகமுடையாளுக்கு வேண்டப்பட்டவள் என்று சொன்னார்கள். தூரத்து சொந்தம் போலிருக்கிறது. தஞ்சாவுக்கும் அடியேனின் அம்மாவுக்கும் உதவியாக இருக்கட்டும் என்று அனுப்பி வைத்திருக்கிறார்கள். ஆனால் எனக்கென்னவோ அகத்து வேலைகளை நம் அகத்து பெண்களே செய்வதுதான் உத்தமம் என்று தோன்றுகிறது. இது போன்ற சீதன வெள்ளாட்டி யாரும் தேவையில்லை என்று தோன்றுகிறது. ராமானுஜா, சீதன வெள்ளாட்டியின் தேவை பற்றி அடியேன் ஏதும் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் அது அந்த பட்டுவாக இருக்க வேண்டுமா என்றுதான் சிந்திக்க தோன்றுகிறது. அந்த பெண்மணியை அடியேன் சந்தித்து உரையாடியது என்னவோ சிறிது நேர பொழுதுதான். ஆனால் அந்த பட்டுவின் பேச்சு, நடந்து கொண்ட விதம் அடியேனின் மனதில் சற்று நெருடலை ஏற்படுத்துகிறது. உன் அன்னை காந்திமதி மற்றும் சோமயாஜி போன்ற உத்தம தம்பதிகளின் அகத்தில் அந்த சீதன வெள்ளாட்டி பொருத்தமில்லாமல் இருப்பது போல் அடியேனுக்கு தோன்றுகிறது. உன் பெற்றோரின் சிந்தனைக்கும் செயலுக்கும் மாறுபட்டு இருப்பவள் போல் தெரிகிறாள் அந்த பட்டு. ஒருவேளை அடியேன் கணித்தது தவறாக கூட இருக்கலாம். இல்லை சுவாமி, ஒரு விதத்தில் தாங்கள் கணித்தது உண்மைதான். அடியேனுக்கும் அந்த பட்டுமாமி நடந்து கொண்ட ஒரு செயலில் உடன்பாடில்லைதான். கடந்த முறை அகத்திற்கு சென்றபோது அந்த பெண்மணி தஞ்சாவுடன் சொக்கட்டான் ஆடிக்கொண்டிருந்ததைக் கண்டேன். அடியேனுக்கென்னவோ அந்த சூழலே பிடிக்கவில்லை. இது போன்ற விளையாட்டுக்களை இங்கு ஆட வேண்டாம் என்று கடிந்து கூறிவிட்டேன். அதன் பிறகு அந்த மாமி சற்று மாறிவிட்டாள் என்றுதான் நினைக்கிறேன். சொல்ல வேண்டியது என்னவோ அடியேனின் கடமை. அதை கேட்டு திருந்தி நடந்து கொள்வது அவர்களின் திறமை. நீ சொல்வது மிகவும் சரி ராமானுஜா. இருப்பினும் அந்த பட்டுவினிடத்தில் தஞ்சாவை பட்டும் படாமல் நடந்து கொள்ளச் சொல். அதிகம் நெருங்கி பழகாமல் அளவோடு இருக்கச் சொல். ஏனென்றால் நாம் யாருடன் பழகுகிறோமோ அந்த சுபாவம் நமக்கும் வர வாய்ப்பு இருக்கிறது. இதில் விசித்திரம் என்னவென்றால், நல்லவரிடமிருந்து நல்ல பழக்கங்கள் கெட்டவர்களுக்கு போவதை விட கெட்டவரிடமிருந்து துஷ்ட குணங்கள் நல்லவர்களுக்கு வெகு சீக்கிரமாக வந்து சேர்ந்து விடுகிறது. இதுதான் மாயையின் ஆதிக்கம். எனவே உன் அகமுடையால் தஞ்சாவை அந்த பட்டுவிடம் சற்று ஜாக்கிரதை உணர்வுடன் இருக்கச் சொல். தஞ்சா மிகவும் நல்லவள், ஆனால் வயதில் சிறியவள். உலக விஷயத்திலும் அப்படித்தான். நீ அவளிடத்தில் இவ்விஷயத்தை பார்த்து பக்குவமாக அவள் ஏற்கும் விதத்தில் அறிவுரை செய்ய வேண்டும். சிறிதேனும் மனம் நோகும்படி எதுவும் சொல்லிவிடாதே. தங்கள் உத்தரவுப்படியே சுவாமி. சரி, நாம் காலையில் சந்திப்போம். அடடே, ஜோசியர் சுவாமின் நமஸ்காரம். நமஸ்காரம். என்ன சௌக்கியமா? மிகவும் சௌக்கியமாக இருக்கிறேன் பட்டரே. நல்லது. அடியே நலனுக்கு ஒரு குறையும் இல்லை. அனைத்தும் சௌக்கியமாகத்தான் போய்கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் நல்ல திசையில் நல்ல புக்தி போய்கொண்டிருக்கிறது என்று சொல்லுங்கள். அடடே, என் தொழில் வழியிலேயே பேசுகிறீர்கள். நீரும் ஜோதிட சாஸ்திரத்தை சற்று அறிந்து வைத்திருக்கிறீர் போல் இருக்கிறது. அச்சச்சோ, இப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நீர் இந்த ஊரில் இருக்கும் போது அடியேன் ஜோசியம் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? அப்பாடா, என் தொழிலுக்கு பங்கம் இல்லை. ஏன் சேஷாதிரி சுவாமி, நீர் ராஜாங்க காரியங்களுக்கு நாள் பார்த்து கொடுக்கிறீர். பெரிய இடத்து சம்பந்தம் உள்ளவர் தொழிலுக்கு பங்கம் ஏற்படுத்தி விட முடியுமா? அப்படி சொல்ல முடியாது. நாளும் கோளும் நம் வசத்தில் இல்லை என்றால் அவை நம்மை படாத பாடுபடுத்திவிடும்.
தொழிலுக்கும் பங்கத்தை ஏற்படுத்திவிடும். அது உமக்கு தெரியுமா? ஜோசியருக்கே இந்த நிலைமைதானோ? எனக்கும் கஷ்டகாலம் என்று ஒன்று உண்டு. அது உமக்கும் உண்டு. ஏன் சுவாமி என்னை பயமுறுத்துகிறீர்? கவலைப்படாதீர் பட்டரே, ஒரு பேச்சிற்காகத்தான் சொன்னேன். அப்பாடா. வந்தனம் பட்டரே. அடடே, வந்தனம் சுவாமி. இவரை எங்கோ பார்த்த மாதிரி தெரிகிறதே. அடியேனின் வந்தனம். வந்தனம் சுவாமிகளே. அடியனை தாங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வாய்ப்பில்லை. ஆனால் தங்களை யாராலும் மறக்க முடியாதே. திருக்கச்சி நம்பி சுவாமிகள் தானே தாங்கள்? சரியாக சொன்னீர் சேஷாத்ரி. தேவரீர் திருக்கச்சி நம்பி சுவாமிகளே தான். ஜோசியர் ஆயிற்றே, கணிக்காமல் இருப்பீரா? அடியேன் சொன்னதில் எந்த ஜோதிட கணிப்பும் இல்லை. காஞ்சியம்பதியில் இவரை தெரியாமல் இருந்தால் அதுதான் ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். சுவாமி, இவர் பெயர் சேஷாத்ரி. பெரிய ஜோதிடர். ராஜாங்கத்தில் ஆஸ்தான ஜோதிஷ பண்டிதர் என்றால் அது மிகையாகாது. கணிப்புகள் அவ்வளவு துல்லியமாக இருக்கும். எதையும் பட்டென்று சொல்லிவிடுவார். நான் சொல்வதில்லை. ஜோதிட வாக்கானது என்ன சூழ்நிலை நிலவுகிறதோ அதை சொல்லிவிடும். வாக்கெல்லாம் சரிதான். ஆனால் நாக்கு இருக்கிறதே, அதன் வல்லமையே தனி. சுவாமியின் நாவிற்கு அப்படி ஒரு பலிதம். எது எப்படி இருந்தாலும் ஜோதிடம் வேதம் சம்பந்தப்பட்ட விஷயம், வேதத்தின் ஒரு அங்கம். அவரவர் கர்மானுஷ்டானங்களை செய்யவும், பருவகால வானவியல் நுணுக்கங்களை அறியவும், ராஜாங்கத்திற்கு தெரியப்படுத்தவும் ஜோதிட சாஸ்திரம் பெரும் அடித்தளமாக இருக்கிறதே. மிகவும் சரியாக சொன்னார் திருக்கச்சி நம்பிகள். ஜோதிட சாஸ்திரம் என்பது கணக்கும் விஞ்ஞானமும் கலந்த ஓர் அற்புதமான விஷயம். இருப்பினும் ஒரு சில நேரங்களில் ஒரு பலனை உத்தேசித்து சொன்னால் அதற்கு எதிர்பாராவிதமாக நடக்கின்றது. அதற்காக கோள்களையும் அதை கொண்டு கணிக்கப்படும் கணக்கையும் குறை சொல்லிவிட முடியாது. ஜோதிடத்தை கையாளும் ஜோசியரின் அறிவு மற்றும் திறமை அதை பொறுத்த விஷயம். எல்லாவற்றிற்கும் எடுப்பாக ஒரு பதிலை தயாராக வைத்திருக்கிறீர். உண்மையை தானே சொன்னேன். அடியேனுக்கு என்னவோ இதிலெல்லாம் அவ்வளவாக முனைப்பு ஏற்படுவதில்லை. அடியேனுக்கு அது போன்ற அவசியமும் ஏற்படவில்லை. அனைத்தையும் அந்த வரதனுக்கே அடியேன் அர்ப்பணித்து விட்டேன். பிறகு எதை பற்றி கவலைப்பட வேண்டும்? நம்பிகளே, கோள்களுக்கு உரிய அதிகாரிகளும் அந்த வரதனால் அமர்த்தப்பட்டவர்களே. அதனால் அவர்களும் தம் காரியங்களை செய்யத்தானே வேண்டும். அதன்படி பார்த்தால் உங்களுக்கும் சில பலாபலன்களை அளிக்கத்தானே வேண்டும். ஜோசியரே, நீர் என்ன சொல்ல வருகிறீர்? பகவத் கைங்கரியங்கள் செய்து கொண்டு வந்தாலும் கோள் சாரத்தின்படி இவருக்கு நற்பலனும் உண்டு, நிஷ்பலனும் உண்டு. அதாவது கஷ்டப்பட வேண்டிய காலம், நஷ்டப்பட வேண்டிய காலம் என்று ஒன்று வரும்போது இவரும் அனுபவிக்கத்தான் வேண்டுமென்றேன். சரி, உமக்கு என்ன நட்சத்திரம்? மன்னிக்க வேண்டும் சுவாமி, வருங்காலத்தை பற்றி அறிவதில் அடியேனுக்கு விருப்பமில்லை. அதனாலோ என்னவோ அடியேனின் ராசியையும் நட்சத்திரத்தையும் நினைவில் வைத்துக் கொள்ளவும் இல்லை. என்ன சுவாமி இப்படி சொல்கிறீர்? நட்சத்திரத்தையும் ராசியும் கூடவா ஒருவர் மறந்து விடுவார்? சேஷாத்ரி, நீர் சொல்வது சராசரி மனிதருக்கு, இவருக்கு அல்ல. இவர் அந்த வரதனை தவிர வேறு எதையும் மனதில் வைத்துக் கொள்ளாதவர். அவரை கேட்டால் எப்படி? இவருடைய நட்சத்திரத்தையும் ராசியையும் அடியேன் சொல்கிறேன். எப்படி சொல்வீர்கள் பட்டரே? தங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? சென்ற முறை உங்களுடைய தாயும் தந்தையும் தங்களை காண வந்திருந்த போது அடியேன் கேட்டு தெரிந்து கொண்டேன். இது வேறா? ஆமாம் சேஷாத்ரி, இவரது நட்சத்திரம் மிருகசீரிஷம், ரிஷபராசி. சரிதான். தற்போது இவருக்கு 7.5 சனி ஆரம்பித்திருக்கிறது. மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். என்ன திருக்கச்சி நம்பிகளே, 7.5 சனி என்றால் பயந்து நடுங்காதவர்களே இல்லை எனலாம். தாங்களோ ஏளன புன்னகை புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். பட்டரே, இவரோ அடியேனுக்கு 7.5 சனி என்கிறார். ஆனால் அடியேனோ இந்த க்ஷணம் வரை அந்த வரதனின் துதிப்பாடி குதூகலத்தோடு இருக்கிறேன். அவனும் என்னோடு மிகவும் பார்த்தனாகவே இருக்கிறான். அந்யோன்யத்திலும் ஒரு படி மேலோங்கியே இருக்கிறான். அடியேனை கேட்டால் ஒருவேளை இந்த 7.5 சனியால் தான் அடியேனுக்கு இப்படி ஒரு பாக்கியம் என்று நினைக்கிறேன். அந்த வகையில் அடியேனுக்கு எப்பொழுதும் 7.5 சனி இருப்பதே நல்லது. நம்பிகளே,
இதன் வீரியம் தெரியாமல் தாங்கள் வேடிக்கையாகவும் அலட்சியமாகவும் பேசுகிறீர்கள். அடியேன் அலட்சியப்படுத்தவில்லை சுவாமி. இந்த காலகட்டம் என்ன செய்யும்? மிஞ்சி மிஞ்சி போனால் ஒருவருடைய மனதையோ உடல் நலத்தையோ அல்லது அவரிடம் உள்ள ஐஸ்வர்யத்தையோ பாதிக்கப் போகிறது. அடியேனுடைய மனமோ அந்த வரதனிடம் இருக்கிறது. உடல் நலத்தை பற்றிய கவலையே அடியேனுக்கு இல்லை. ஐஸ்வர்யம், அந்த ஐஸ்வர்யம் வேண்டாம் என்று விட்டு விலக்கி வெகு நாட்கள் ஆகிவிட்டன. இதில் அடியேனுக்கு பாதிப்புகள் ஏதுமில்லை. அதை பற்றி அச்சுற வேண்டிய அவசியமும் இல்லை. தங்களை ஒரு வைஷ்ணவராக சந்தித்ததில் அடியேனுக்கு மிக்க மகிழ்ச்சி. அடியேன் உத்தரவு வாங்கிக் கொள்கிறேன். வருகிறேன் பட்டரே. வாரும் சுவாமி. என்ன ஜோசியரே, அவர் போவதையே பார்த்து கொண்டிருக்கிறீர்? அவர் ஒரு வித்தியாசமான பிறவி, எதற்கும் சஞ்சலப்படாதவர். எதிர்கால பலனை எல்லாம் தெரிந்து கொள்வதை அவசியமற்றது என்பார். அதை பொருட்படுத்தவும் மாட்டார். அவர் பொருட்படுத்த மாட்டார். ஆனால் கோள்கள் அப்படி விட்டுவிடாது. அதிலும் சனி சும்மா விட்டு விடுவாரா என்ன? பொறுத்திருந்து பாரும். சாரதி, சாரதி உன்னைத்தான். சாமி, அப்படி என்னப்பா பலமான யோசனை உன் உள்ளத்தில்? உன் முகத்தில் கவலை குடிகொண்டிருக்கிறதே, ஏதாவது பிரச்சனையா? வேற என்ன சாமி, குடும்பம்னு ஒண்ணு இருந்தா குழப்பம்னு ஒண்ணு இருக்கதானே செய்யுது சாமி. வந்திருக்கிற சங்கடத்தை நினைச்சு குழப்பத்துல இருக்கிற சாமி. அப்படி என்னப்பா குழப்பம் உனக்கு? எங்க அக்கா பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கு சாமி. நான் முன்னாடியே போய் மாமனா மரியாதை செஞ்சு ஏற்பாட்டை எல்லாம் முன்னாடி இருந்து செய்யணும்னு என் ஆத்தா சொல்லுச்சு. நம்ம பொண்ணுக்கு பரிசம் போட்டதுக்கு உங்க அக்கா எப்ப வந்தாங்க? சடங்கு அன்னைக்கு காலையில தானே வந்தாங்க. நாமளும் உங்க அக்கா பொண்ணு கல்யாணத்துக்கு காலையில போனா போதும்னு என் பொஞ்சாதி சொல்றா சாமி. ஆத்தா சொல்றபடி முன்னாடி போறதா இல்ல பொஞ்சாதி சொல்றபடி கல்யாணத்து அன்னைக்கு போறதான்னு ஒரே குழப்பமா இருக்கு சாமி. என்ன சாமி சிரிக்கிறீங்க? அந்த குழப்பம்லாம் உங்களுக்கு ஏது சாமி? வருத்தமே இல்லாத ஒரு வாழ்க்கைய பதவிசா நீங்க தேடிக்கிட்டீங்க. சாரதி, சங்கடமோ குழப்பமோ நாம் பார்க்கும் பார்வையில்தான் இருக்கிறது. அதையே நினைத்துக் கொண்டிருந்தால் மட்டும் குழப்பம் நீங்கிவிடுமா என்ன? எதற்கும் ஒரு தீர்வு இருக்கிறது. ஆண் பிள்ளையாக சட்டென்று சமயோஜிதமாக ஒரு தீர்வை யோசிக்க வேண்டாமா? அப்படி செஞ்சா தீர்வு கிடைச்சிடுமா சாமி? ஏன் கிடைக்காமல்? எப்படியும் உன் அக்காள் மகள் கல்யாணத்திற்கு என்று உனக்கும் உன் இல்லாளுக்கும் நிச்சயம் வஸ்திரங்கள் புடவைகள் என பலதும் வாங்கி வைத்திருப்பாள். உயர்ந்தரக பட்டு புடவை ஒன்று உனக்காகவே என் அக்கா வாங்கி வைத்துக் கொண்டு எதிர்பார்த்து காத்திருக்கிறாள் என்று நீ சொன்னால், உனக்கு முன்பாகவே கிளம்பி தயாராகவே காத்திருக்க போகிறாள் உன் இல்லாள். பிறகென்ன, கல்யாணத்தை சீரும் சிறப்புமாக நடத்திவிட்டு வா. அட, இது அந்த வரதன் சொன்ன யோசனையா சாமி? அது சரி, இதற்கெல்லாமா வரதனிடம் யோசனை கேட்பார்கள்? சாரதி, இது சாதாரண உலக இயல்பு. நீ குழப்பத்தில் இருக்கிறாய். எனவே தீர்வு உடனே உன் மனதிற்கு எட்டவில்லை. மனதை தெளிவோடு வைத்துக்கொள் சாரதி. தீர்வுகள் சடால் என்று வந்து விழும் பார். ரொம்ப நன்றிங்க சாமி. சரி, அடியன் குளக்கரைக்கு சென்று புரோக்ஷனம் செய்துவிட்டு வருகிறேன். சரி சாமி. திருக்கச்சி, வரதா,
வர வேண்டும், வர வேண்டும். என்ன திருக்கச்சி நீ பலமாக காலில் எடுத்துக்கொண்டு என்னை புன்னகை மலர்ந்து வரவேற்றுக் கொண்டிருக்கிறாய்? வரதா, உன் திருமுகத்தை கண்டால் வலி ஏது, வேதனைதான் ஏது? சரிதான். என் மீது உள்ள பித்தம் தலைக்கேறி காலில் ரத்தம் வருவதை கூட நீ உணரவில்லையா? ரத்தமா? முதலில் நீ உட்கார். ஏன் வரதா? உட்கார், உட்கார் திருக்கச்சி. என்ன வரதா இதெல்லாம்? என்ன காரியம் செய்கிறாய்? உன் காலை இப்படி கொடு. இல்லை வரதா, அது தகாது. நீ செய்ய நினைப்பது சற்றும் சரியானது அல்ல. நீதானே உரிமையோடு அப்பனே வரதா என்று வழி பொறுக்க முடியாமல் என்னை அழைத்தாய். நானும் வந்தேன். ஒரு அப்பனாக தன் பிள்ளைக்கு ஏற்பட்டுள்ள காயத்தை சரி செய்ய வேண்டாமா? இல்லை வரதா, அடியேனின் மனம் இதற்கு உகக்கவில்லை. திருக்கச்சி, மகாபாரத யுத்தத்தில் அர்ஜுனனுக்கு சாரதியாக சென்றபோது அவனின் கால்களை தாங்கி ரதத்தில் ஏற்றியும் இறக்கியும் விட்டது கண்ணனின் கைகள் தானே. அது மட்டுமா, தேரில் அமர்ந்த அர்ஜுனன் தேரை வலது பக்கம் திருப்ப நினைத்தால் சாரதியாக இருந்த கண்ணனின் வலது தோளிலும், இடது பக்கம் திருப்ப நினைத்தால் இடது தோளிலும் அர்ஜுனன் தன் காலின் கட்டவிரலை வைப்பான். அந்த கண்ணனும் அர்ஜுனனின் சமிக்ஞையை புரிந்து கொண்டு தேரை திருப்புவானாம். கண்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் இருந்த நட்பு என்ற சக்கிய பாவத்தால் தானே அப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. அதைப்போல் எனக்கும் உன்னிடம் இருப்பது தாய்மை என்ற வாத்சல்ய பாவம். உன் காலை காட்டு. திருக்கச்சி, நீ என்னை அப்பனே அன்னையே என்று பல பாசுரங்களின் மூலம் ஆராதித்திருக்கிறாய். அதன்படி நான் உன் அன்னை அல்லவா? நீயும் என் பிள்ளை அல்லவா? தன் சேயின் காயத்திற்கு ஒரு தாய் வாத்சல்ய பாவத்தினால் அந்த குழந்தையின் காலை பிடிப்பது முறையின்றி ஆகிவிடாது திருக்கச்சி. கொடு உன் காலை, கொடு உன் காலை. வரதா, என்ன வரதா இது? அடியேன் உனக்கு சேவை செய்வதை பெரும் பேராக நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நீ போய் அடியேனின் காலை பிடித்து சேவை செய்யலாமா? தவறொன்றும் இல்லை திருக்கச்சி. காயம் ஆற வேண்டாமா? என்ன செய்வது? ஏதோ பட வேண்டிய நேரம் காயம் பட்டு விட்டது. ஓரிரு நாட்களில் ஆறிவிடப் போகிறது. நீயே உன் கைகளால் வைத்தியம் செய்திருக்கிறாய் அல்லவா? அதனால் ஒருவேளை இந்த காயம் இப்பொழுதே ஆறிவிட்டது என்றும் கொள்ளலாம். என்ன சொன்னாய்? இப்போது என்ன சொன்னாய் திருக்கச்சி? காயம் இப்பொழுதே குணமாகி இருக்கலாம் என்று சொன்னேன். இல்லை இல்லை, அதற்கு முன்பு என்ன சொன்னாய்? அதற்கு முன்பு என்ன சொன்னேன்? பட வேண்டிய நேரம் காயம் பட்டுவிட்டது என்றேன். சரியாக சொன்னாய். 7.5 சனியில் பட வேண்டியதை பட்டுத்தானே ஆக வேண்டும் திருக்கச்சி. அதுதான் பட்டுவிட்டது. வரதா, நீ என்ன சொல்கிறாய்? அடியனுக்கு பட்ட ரத்த காயம் 7.5 சனியின் தாக்கம் என்கிறாயா? அப்படித்தான் வைத்துக் கொள்ளே. ஆனால் இக்காயம் ஒரு ஆரம்பம்தான். இதனுடைய தாக்கம் ஓரிரு நாட்கள் தான். ஆனால் இப்போது உனக்கு தொடங்கியிருக்கும் 7.5 சனி இன்னும் 7.5 வருடங்கள் நீடிக்க வேண்டியது. இதுதான் ஜோதிட விதி. என்ன வரதா, நீயும் அந்த ஜோதிடரை போல் வார்த்தை ஜாலம் ஆடுகிறாய். உன்னையே அனவரதமும் தரிசித்தும் நினைத்தும் இருக்கும் அடியேனுக்குமா 7.5 சனியின் தாக்கம் இருக்கும்? விதி என்பது அனைவருக்கும் பொதுவானது தானே திருக்கச்சி. அது இல்லாமல் செய்துவிட முடியுமா? வரதா, நீ ஏதோ திட்டத்தோடு தான் பீடிகை போடுகிறாய். அடியேனுக்கு ஒன்றும் புரியவில்லையே வரதா. நான் பீடிகை எல்லாம் போடவில்லை. நீ 7.5 சனியில் பிடியில் சிக்கத்தான் வேண்டியிருக்கும். அதனின் பலாபலன்களை அனுபவித்துதான் ஆக வேண்டும். இதுதான் உனக்கு விதிக்கப்பட்ட விதி. வரதா, ஒரு வைஷ்ணவ ஜோதிடரை முன்பு சந்தித்தேன். அவரும் நீ சொன்னது போல்தான் சொன்னார்.
ஆனால் அடியேன் அதை பொருட்படுத்தவில்லை. உன்னையே எண்ணிக்கொண்டிருக்கும் ஸ்ரீ வைஷ்ணவ அடியார்களை எக்கோலும் தன்னிஷ்டப்படி ஆள முடியுமா என்ன? அப்படியே ஆண்டாலும் நீ இருக்கும்போது அடியேனுக்கு என்ன நேர்ந்து விடப் போகிறது? பொதுவாக கோள்களின் தாக்கம் ஏற்படும் போது ஒரு பிரசித்தமான ஸ்லோகம் ஒன்றை சொல்வார்களே, கார்கோடகஸ்ய நாகஸ்ய ரமந்தியாஹா நலஸ்யச்ச ருதுபர்ணஸ்ய ராஜர்ஷேஹே கீர்த்தனம் கலிநாசனம். இப்படி நலனையும் அவள் சரித்திரத்தை உச்சரித்தால் கலி சனி இரண்டும் விலகும் என்பார்களே. அடியேன் உன்னையே ஹிருதயத்தில் ஸ்தோத்திரித்துக் கொண்டிருக்கிறேன். நீ அந்த சனி பீடிக்காமல் அடியேனை பார்த்துக் கொள்ள மாட்டாயா என்ன? என்ன வரதா, ஏன் மௌனமாகிவிட்டாய்? ஒன்றுமில்லை திருக்கட்சி. கோள்களின் பலாபலன்கள் என்று வரும்போது கெடு பலனும் இருக்கும், நற்பலனும் இருக்கும். கர்மவசமாக பக்தர்களும் கெடு பலனை, தண்டனையை அனுபவிக்கத்தானே வேண்டும். ஆனால் அதில் சிறிது வித்தியாசம் இருக்கிறது. உதாரணத்திற்கு, குற்றம் செய்த ஒரு பிரஜையை அரசன் தண்டிப்பதற்கும் தவறு செய்த குழந்தையை தாய் தண்டிப்பதையும் போல. அரசனாகப்பட்டவன் பிரஜை திருந்த வேண்டும் என்பதற்காக கடுமையான தண்டனையை கொடுப்பான். அதை காவலாளி கருணையே இல்லாமல் நிறைவேற்றுவான். ஆனால் தாயோ தன் குழந்தையை தண்டிக்கும் பொறுப்பை மற்றவரிடம் கொடுக்க மாட்டார். தாமே அதை ஏற்று அக்குழந்தைக்கு வலிக்காதவாறு, அதே சமயம் அவன் திருந்த வேண்டும் என்று கருணையோடு அக்குழந்தையை தண்டிப்பாள். அப்படியானால் அடியேனையும் அப்படித்தான் தண்டிக்கப் போகிறாயா? அடியேனை எப்படி தண்டிக்கப் போகிறாய்? பொதுவாக ஒரு ஜீவாத்மாவிற்கு 3 விதமான துயரங்கள் வருகிறது. கர்மத்தை கழிப்பதற்காக. 1. சக ஜீவராசிகளால் ஏற்படும் துயரம், அதாவது சக மனிதர்களாலும் இருக்கலாம், அல்லது புழு, பூச்சி, பறவை, விலங்கு இவற்றினாலும் இருக்கலாம். 2. இயற்கை பேரிடரால் ஜீவாத்மாவிற்கு ஏற்படும் துயரம். பெரும் மழை, சூறாவளி காற்று, நாற்பட்ட தீஞ்சுவாலை, பூகம்பம் இப்படி. 3. நமக்கு நாமே கொடுத்துக் கொள்ளக்கூடிய கஷ்டங்கள். அது உடல் அளவிலும் இருக்கலாம், மனதளவிலும் இருக்கலாம். இப்படி 3 வகை. வந்துவிட்டு போகட்டுமே. உடல் அளவில் வரும் துன்பம் நிச்சயம் அடியேனை பாதிக்கப் போவதில்லை. காரணம், அடியேன் இந்த உடல் அல்ல, உன் அம்சமான ஆத்மா. மனதளவிலும் அடியேனுக்கு இன்னல் வர வாய்ப்பில்லை. காரணம், அடியேனின் மனம் முழுவதும் வியாபித்திருப்பது நீதானே வரதா. அதுதானே பிரச்சனை திருக்கட்சி. என்ன சொல்கிறாய் வரதா? ஆம் திருக்கட்சி, 7.5 ஆண்டுகள் நீ என்னை பிரிந்திருக்க வேண்டும். கிரகத்தின் பலனிலிருந்து உன்னை காப்பாற்ற இதுதான் நான் உனக்கு தரும் தண்டனை. வரதா, விதியை காரணம் காட்டி நீ என்னை பிரிந்திருக்க வேண்டும் என்பதற்கு பதிலாக உன் உயிரை துறந்து நீ என்னிடம் வந்துவிடு என்று நீ ஆணையிட்டால் போதுமே, அதை அக்கணமே செய்து விடுவேனே. உன்னை எப்படி அடியேனால் பிரிந்திருக்க முடியும் வரதா? விசலப்படாதே திருக்கட்சி. நீ என்னை பிரிந்திருந்து அடைய போகும் வேதனை தான் அந்த விதி. அதனின் கால அளவு 7.5 ஆண்டுகள். அதுதான் உன் கர்ம பலன். மற்றவர்களாக இருந்தால் பல வகைப்பட்ட வேதனைகள், துன்பங்கள், தண்டனைகள் என இந்த 7.5 ஆண்டுகளில் மாறி மாறி வரும். நீ என் பக்தன் என்பதால் பிரிவு என்ற ஒரே வேதனை தான் பலனாக நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. வரதா, உன் கருணைமா விதிக்கு உட்பட்டது? அனாதி காலமாக சகல ஜீவாத்மாக்களும் உன்னை பிரிந்து நினைக்கவும் மறந்து உலக விஷயங்களில் உழல்கிறது என்றால் உன் பாக்கியத்தால் அடியேன் உன்னையே நினைத்து உன்னையே தரிசித்து உன்னிடமே உரையாடிக் கொண்டிருக்கும் நிலையை பெற்றும் 7.5 ஆண்டு பிரிந்திருப்பது என்பது பெருத்த துயரம் என்பதை நீ உணரமாட்டாயா வரதா? அவ்விதியை நீ மாற்றிவிடு வரதா. 7.5 வருடங்கள் உன்னை பிரிவது என்பது அரசனின் தண்டனையைப் போலத்தான், அன்னையின் தண்டனையைப் போல் அல்ல. வேண்டுமானால் ஒன்று செய்யலாம். நீ என் பக்தன் என்பதால் 7.5 வருடங்கள் என்பதை 7.5 மாதங்கள் என்ற அளவில் நான் சுருக்கிக் கொள்கிறேன். இல்லை வரதா, 7.5 மாதங்கள் உன்னை பிரிந்திருக்கவே முடியாது. அதற்கு பதிலாக இவ்வுலகில் என்னவெல்லாம் தண்டனை இருக்குமோ அவை அனைத்தையும் அடியேனுக்கு கொடுத்து விடு. சரி,
அப்படியானால் 7.5 வாரங்கள் என்று வைத்துக் கொள்ளலாமா? ஐயோ வரதா, உனக்கு எப்படி புரிய வைப்பதென்றே அடியேனுக்கு புரியவில்லையே. உன்னை பிரிகின்ற ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு யுகமாக அடியேனை கொல்லும். இது என்ன திருக்கட்சி, இப்படி அடம் பிடிக்கிறாய்? வேறு எப்படித்தான் உனக்கு நான் கர்ம பலனை கொடுப்பது? வேண்டுமானால் 7.5 நாழிகைகள் என்று வைத்துக்கொள். அது முடியாது திருக்கட்சி. வேண்டுமானால் ஒன்று செய்கிறேன். நான் சொல்ல போகும் கால அளவினால் இருவிதமான விஷயங்களை அனைவராலும் உணர முடியும். ஒன்று, பகவான் தன் பக்தனுக்காக மிகவும் கீழிறங்கி வந்து அவனது துயமிகிர்ந்த நாட்களை சுருக்குவது என்பது. மற்றொன்று, பக்தனாக இருந்தாலும் துயர் அனுபவிக்க வேண்டிய கர்மங்களை செய்யாமல் இருக்க வேண்டும் என்ற சிந்தனை அனைவரின் மனதிலும் ஏற்பட வேண்டும் என்பது. எனவே உனக்கு நான் தீர்மானித்துள்ள கால அளவு நாட்களாக இருக்கிறது. அதாவது என்னை பார்க்காமல் பிரிந்திருக்க போகின்ற நாட்கள் 7.5 நாட்கள். 7.5 நாட்களா? அதுவும் நாளையில் இருந்தே. மற்றொரு விஷயம், இந்த காலக்கெடு உன்னால் மீறப்படுமானால் என்னால் ஆவதற்கு ஒன்றுமில்லை. அதற்கு முன்பு என்னை நீ காண வந்துவிட்டால் கால அளவு 7.5 ஆண்டுகளாக முன்பு தீர்மானித்தபடியே நீட்டிக்கப்படக்கூடும். இதை கவனத்தில் கொள் திருக்கட்சி. திருக்கட்சி, திருக்கட்சியா இது? திருக்கட்சியின் கண்களிலா கண்ணீர்? எப்பொழுதும் சிரித்த முகத்தோடு இருப்பாயே, என்னவாயிற்று உனக்கு? வரதா, தாய்க்கும் தாய் போன்ற நீ கொடுக்கும் இந்த காலக்கெடு 7.5 நாட்கள் இருக்கிறதே, அது வெறும் நாட்கள் அல்ல, 7.5 ஜென்மங்கள். அதற்கு பதிலாக 7.5 வருடங்கள் ஓர் அரசனிடம் சவுக்கடி வாங்கிக் கொண்டு உன்னை நித்தியப்படி தரிசிக்க முடியும் என்றால் அதை கூட அடியே நேர்ப்பேன். ஆனால் நான் அதை ஏற்க மாட்டேன். என் பக்தன் அரசனின் கையால் தண்டிக்கப்படுவதை என்னால் எப்படி பார்த்து கொண்டிருக்க முடியும்? அதற்கு நான் ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டேன். திருக்கட்சி, இது உனக்கு வந்திருக்கும் சோதனை. இதிலும் நீ வெற்றி பெற வேண்டும் என்றேதான் நான் எதிர்பார்க்கிறேன். அவசரப்பட்டு ஆதங்கத்தால் என்னை வந்து பார்த்து விடாதே. இந்த அவசரம் தேவையில்லாத துயரமாக போய்விடும். பொறுத்துக்கொள் திருக்கட்சி, 7.5 நாட்கள் பொறுத்துக்கொள். யாகத்தீயிலிருந்து தோன்றிய அத்திகிரி வரதா, நீ விதித்த கெடுவின் முதல் நாளான இன்றே அடியேன் தீயிலிட்ட புழுவாய் துடிக்கும்படி ஆகிவிட்டது. பேரருளாளா, உன் கருணையால் தான் 7.5 ஆண்டுகள் பிரிவை 7.5 நாட்கள் என்று குறைத்தாய். அதை அடியேன் மறுக்கவில்லை. இருப்பினும் உன் சன்னதி வந்து உன்னை கண்டு நிம்மதியடையும் வாய்ப்பு இன்னும் சில நாட்களுக்கு அடியேனுக்கு இல்லை எனும் போது அடியேனின் மேனி தகிக்கிறது. இனம் புரியாத நடுக்கம் அடியேனை ஆட்கொள்கிறது. சனியின் ஆதிக்கம் என்று ஓர் காரணம் சொல்லி நாரணன் நீ அடியேனுக்கு ஓர் விதி செய்து உன்னை பாராமல் வினை செய்வது தகுமா வரதா? உன்னை பிரிந்து ஆழ்வார்கள் பட்ட பாட்டை நீயும் படு என்பதற்காகத்தான் உன் விளையாட்டை அடியேனிடம் காட்டியிருக்கிறாயா வரதா? வணக்கம் சாமி. வா சாரதி. சாரதி, உன்னைத்தான் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன். எதுக்கு சாமி? நீ ஒரு காரியம் செய்ய வேண்டும். இந்த பூமாலையை வரதனின் சந்நிதியில் பட்டரிடம் சேர்ப்பிக்க வேண்டும். உங்க உத்தரவு சாமி. ஆனா இது புதுசா இருக்கு சாமி. எது புதிதாக உள்ளது? மாலையை தொடுத்து முடிச்சதும் நீங்க தானே ஆசை ஆசையா கோயிலுக்கு எடுத்துட்டு போவீங்க.
மாலைய தொடுத்து ஈரத்தோட அந்த வரதனுக்கு சாத்தி அழகு பாப்பீங்களா சாமி? அடியே இந்த மாலையை கொண்டு போய் கொடுத்தா அந்த வரதன் ஏத்துப்பாரா? ஏற்றுக்கொள்வான். இன்னும் சில நாட்களுக்கு நிச்சயம் நீ சென்று கொடுத்தால் ஏற்றுக்கொள்வான். இதுவும் அந்த வரதனோட கட்டளையா சாமி? சொல்ல விருப்பம் இல்லைன்னா விட்டுடுங்க சாமி. இந்த கட்டளைய இந்த பூமி தாங்குற வரைக்கும் அத செய்யறது தானே என்னோட கடமை. சரி, நீ முதலில் இந்த மாலையை சீக்கிரம் பட்டரிடம் சேர்ப்பித்து விடு. அவரு நீங்க வரலையான்னு கேட்டா அடியே என்ன சொல்றது சாமி? திருக்கட்சிக்கு மேனி சற்று பாங்கில்லை, பிறகு வருவதாக தெரிவித்து விடு. புரிகிறதா? சரிங்க சாமி. வரதா, 7.5 நாட்கள் நடக்கப் போகும் உன் திருவிளையாடல் முடிவதற்குள் இந்த உயிர் அடியேன் வசம் இருக்குமா என்று தெரியவில்லை. வந்தனம் சுவாமி. வா கோவிந்தா, நீ இன்னும் பாடசாலைக்கு புறப்படவில்லையா? புறப்படுகிறேன் சுவாமி. நீங்கள் இன்னும் கோயிலுக்கு செல்லவில்லையா? சாரதை பூமாலையை எடுத்துக்கொண்டு செல்வதை பார்த்தேன். கோயிலுக்கு எடுத்து போகிறார்? ஆம் கோவிந்தா, அடியேன் தான் அவனிடம் மாலையை கொடுத்து பட்டரிடம் சேர்ப்பித்து வரதனுக்கு சூட்டச் சொன்னேன். சுவாமி, அடியேனால் இதை நம்பவே முடியவில்லை. ஒருமுறை தாங்கள் நந்தவனத்திலிருந்து மிகவும் பொழுது கடந்து வந்தீர்கள். அப்போதும் தூக்கத்திற்கு இடம் கொடுக்காமல் மாலை கட்டுவதிலேயே இரவின் பெரும் பகுதியை செலவு செய்து வழக்கம் போல் அதிகாலையிலேயே பூமாலையோடு கோயிலுக்கு கிளம்பி விட்டீர்கள். அப்போது அடியேன் வேண்டுமானால் கோயிலில் மாலையை சேர்த்து விடட்டுமா, தாங்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளலாமே என்று கேட்டதற்கு வரதன் அதை விரும்ப மாட்டான். நந்தவனம் செல்வது பெரிதல்ல, அங்குள்ள பல மலர்களை சேகரிப்பதும் பெரிதல்ல, பூவிருந்த வள்ளியிலிருந்து காஞ்சிக்கு வருவது பெரிதல்ல. ஆனால் அடியேனே அம்மாலையை வரதனின் சன்னதியில் சேர்ப்பித்து அதை சூட்டிய பின் பெரிதும் உகப்பதே அடியேனின் பெரும்பேறு என்று சொல்வீர்கள். அப்படிப்பட்ட தாங்கள் சாரதியிடம் மாலையை கொடுத்து அனுப்பியது அடியனுக்கு மிகவும் வியப்பாக இருக்கிறது. கோவிந்தா, அசாத்தியமான ஞாபக சக்தி உனக்கு. ராமானுஜனின் தம்பி என்பதை நன்கு ஊர்ஜிதப்படுத்துகிறாய். தாங்கள் கொண்டாடும் அளவிற்கு அடியேன் ஞாபக சக்தி படைத்தவன் அல்ல. அதே சமயம் ராமானுஜர் அண்ணாவிற்கு தம்பி என்று பெரிதும் உகந்து சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆனால் அடியேன் தங்களிடம் வெளிப்படுத்திய வியப்பிற்கு தாங்கள் இன்னும் பதில் சொல்லவில்லையே சுவாமி. கோவிந்தா, நீ சொல்வது வாஸ்தவம்தான். அடியேன் தான் எப்பொழுதும் தொடுத்த மாலையை சன்னதிக்கு எடுத்துச் சென்று அந்த வரதனின் திருமார்பில் சேர்ப்பிப்பேன். ஆனால் நேற்று கோயிலின் குளப்படியில் எடுத்துக்கொண்டேன் அல்லவா, அது இரவு பொழுதிலிருந்து பெரிதும் வேதனையை கொடுக்கிறது. இங்கு மடத்திற்குள் நடப்பதே சிரமமாக இருக்கிறது. காயம் சற்று ஆறியதும் பிறகு கோயிலுக்கு செல்லலாம் என்று தீர்மானித்திருக்கிறேன். வரதனிடம் இதைத்தான் மானசீகமாக தெரிவித்துக் கொண்டிருந்தேன். நீயும் வந்தாய். என்ன சுவாமி இது? இதுதானா விஷயம்? காலில் அடிபட்டிருக்கிறது, கோயிலுக்கு செல்ல முடியவில்லை என்று அடியனிடம் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் தங்களை என் தோள் மேல் சுமந்து கொண்டு அந்த வரதனின் சன்னதியில் சேர்த்திருப்பேனே சுவாமி. இப்போதும் ஒன்றுமாகிவிடவில்லை சுவாமி. தாங்கள் அனுமதித்தால் அடியேன் சொன்னதை நிச்சயம் நிறைவேற்றுவேன். நீ சொன்னதை செய்வாய் என்பதை அடியேனும் அறிவேன் கோவிந்தா. ஆனால் இது நீ பாடசாலைக்கு புறப்பட வேண்டிய நேரம். காலம் கண் போன்றது. கல்விக்காக ஒதுக்கப்பட்ட நேரத்தில் உனக்கு வேறு சிந்தனையோ காரியமோ தேவையற்றது. நீ சீக்கிரம் பாடசாலைக்கு புறப்படு. சரி, உங்கள் விருப்பம். அடியேன் சற்று நேரத்தில் திருப்புட்குழி செல்ல ஆயத்தமாகிறேன். வரதா, இன்னும் எத்தனை பேருக்கு என்னவெல்லாம் சொல்லி சமாளித்து காலத்தை கடத்த வேண்டுமோ தெரியவில்லையே. இந்த விதியை வெல்ல அடியேனின் மதியால் ஆக வேண்டியது ஒன்றுமில்லை வரதா. என்றும் அடியேன் நீ இட்ட வழக்காகவே அடிமைப்பட்டு கிடப்பேன். நெடியானே கடியார்களி நம்பி நின்னையே நினைத்திங்கிருப்பேனை, கடியார் காளையரைவர் புகுந்து
காவல் செய்த காவலை பிழைத்து குடிவேந்து உன்னடி கீழ் வந்து புகுந்தேன். கூரைச்சோறு இவை தந்தன கருளி, கூரைச்சோறு இவை தந்தன. சுவாமி, ஆசுரங்களை தாங்கள் சேவிக்கும் அழகே தனியாக இருக்குமே. அந்த கம்பீர துவனி இப்போது எங்கே போய்விட்டது? அடியேனின் வசத்தில் இல்லாததால் குரலின் துவனியும் அடியேனின் வசத்தில் இல்லை போல் இருக்கிறது. தாங்கள் என்ன சொல்கிறீர்கள் சுவாமி? அது அடியேன் என்ன சொன்னேன்? அது அது ஒன்றுமில்லை. உபவாசத்தால் அடியேனின் வசம் இழந்திருக்கிறேன் என்று சொன்னேன். திடுதிப்பென்று இந்த உபவாசத்திற்கு என்ன அவசியம் வந்தது சுவாமி? இன்னும் எத்தனை நாட்களுக்கு இப்படி உபவாசத்திலேயே இருக்க போகிறீர்கள்? 2-3 நாட்கள் தானே ஆகியிருக்கிறது. இன்னும் சில நாட்கள் ஆகும். ஆனால் தங்களை இப்படி பார்க்கும்போது ஏனோ மனதிற்கு மிகவும் கவலையாக இருக்கிறது. கோவிந்தா, அடியேனின் மீது செலுத்தும் சிந்தனையை விடுத்து நீ உன் கல்வியிலும் வித்தையிலும் உன் கவனத்தை செலுத்து. எதற்காக நீ இங்கு வந்து தங்கி இருக்கின்றாயோ அதன் பிரயோஜனத்தை நீ பெற்றாக வேண்டியது மிகவும் முக்கியம். கல்வி கற்பதில் ஒரு குறையும் வைக்கவில்லை சுவாமி. கல்வி வாழ்க்கைக்கு ஆதாரமானது போல் மனதில் அறியாமை இருள் நீங்கி அந்த பரந்தாமன் மீது பக்தி எனும் பேரொளி உதிக்க தாங்களும் மிகவும் இன்றியமையாதவர். அடியேனுக்கும் ராமானுஜர் அண்ணாவுக்கும் வழிகாட்டும் ஆசானாக திகழ்பவர். அப்படிப்பட்ட தாங்கள் காரணமில்லாமல் தங்களை வருத்திக் கொள்ள மாட்டீர்கள் என்பதை அறிவோம். இருப்பினும் ஒரு வாய் பழமோ சிறிது பாலோ அருந்தலாமே சுவாமி. ஆம் சுவாமி. வந்தனம் சுவாமி. வா ராமானுஜா, உட்கார். கோவிந்தன் சொல்வதைத்தான் அடியேனும் சொல்வேன். சிறிது பாலோ பழமோ உட்கொள்ளுங்கள் சுவாமி. வேண்டாம் ராமானுஜா, அடியேன் ஒரு சொட்டு ஜலம் கூட அருந்த மாட்டேன். அப்படிப்பட்ட கடுமையான உபவாசம் இது. சுவாமி, நாங்கள் இதுவரை கண்டிராத ஒரு கோலத்தில் தங்களை காண்கிறோம். ஏன் சுவாமி உடலை வருத்திக் கொள்கிறீர்கள்? சரி, அதை விடு. பாடசாலை முடிந்ததும் உடனே மரத்திற்கு திரும்பி வருவாயே, இன்று ஏன் இவ்வளவு தாமதம்? கோயிலுக்கு சென்று வரதனை சேவித்து விட்டு வந்தேன் சுவாமி. அதனால்தான் தாமதமாகிவிட்டது. கோயிலுக்கு சென்றாயா? வரதனை சேவித்தாயா? ஆம் சுவாமி. கோயிலுக்கு சென்று பட்டர் சுவாமிகள் கொடுத்த சிறு சேவைகளையும் செய்துவிட்டு வந்தேன். எப்படி இருக்கிறான் அடியேனின் வரதன்? எந்த வர்ணத்தில் பட்டாடை உடுத்திருக்கிறான்? மல்லிகையாலும் முல்லையாலும் என்றும் விரும்பி ஏற்கும் தாமரை மற்றும் திருத்துழாய் மாலை அலங்காரத்திலும் வரதனின் திருமேனியை தரிசித்தாயா? ஜுவாலையாய் ஜொலிக்கும் அவன் திருமுகப் பொலிவை கண்டு களித்தாயா? தரிசித்தேன் சுவாமி. வரதனை அடியேன் கண்குளிர தரிசித்தேன். ஆனால் என்ன? அந்த வரதனிடத்தில் குளிர்ச்சி இல்லை. பட்டாடை பச்சை வர்ணத்தில் அணிந்திருந்தார். ஆனால் அதில் ஏனோ ஒரு வசீகரத்தை அவர் காட்டாதது போல் இருந்தது. மாலைகள் சூட்டியவுடன் வாடிவிடுவதாக பட்டரும் தெரிவித்தார். வாடிவிடுகிறதா? அப்படியானால் அடியேன் தொடுத்து கொடுத்த மாலையிலும் அவனுக்கு உகப்பில்லையா? வரதனுக்கு அடியேனை பிடிக்கவில்லை, அடியேனின் மாலையும் மணக்கவில்லை. என்ன சுவாமி சொல்கிறீர்கள்? தங்களை எப்படி வரதனுக்கு பிடிக்காமல் போகும்? தண்ணீரை பிடிக்காத மீன் எங்காவது இருக்குமா? மலரை நாடாத வண்டுகள் தான் இருக்குமா? வேரை பிரிந்த செடிகள் தான் வாழுமா? அதைப்போல் ஒப்பற்ற பக்தரான தங்களை எப்படி வரதனுக்கு பிடிக்காமல் போகும்? தாங்கள் ஏன் அப்படி ஒரு வார்த்தை சொன்னீர்கள் சுவாமி? ஏதோ வரதனை காணாத ஏக்கத்தில் அப்படி சொல்லிவிட்டேன். அதற்கெல்லாம் காரணத்தை ஆராயாதே. சுவாமி,
கோயிலில் வரதனுக்கு நிவேதனம் செய்த பிரசாதத்தை அளித்தார்கள். வாங்கிக் கொண்டு நேரே இங்கே வந்துவிட்டேன். என்ன? வரதனின் பிரசாதமா? கொடு கொடு ராமானுஜா, கொடு. ஆஹா, வரதனின் பிரசாதம், அடியேனின் வரதன் ஸ்வீகரித்த பிரசாதம், அவன் உகந்து முகந்து கண்டருளிய பிரசாதம். ஆஹா ஆஹா, அமிர்தம் போன்றிருக்கிறது. இந்தா, இருவரும் ஸ்வீகரியுங்கள். சுவாமி, தாங்கள் உபவாசம் என்று சொன்னீர்களே, பிறகு எப்படி உட்கொண்டீர்கள்? ஆமாம், உபவாசம் என்று உன்னிடம் சொன்னேன் அல்லவா? ஆமாம், வரதனின் பிரசாதம் தானே கோவிந்தா. அதை மறுக்க கூடாது, கொடுத்தவுடன் ஸ்வீகரிக்க வேண்டும். அதனால் தோஷமில்லை, பாதகம் ஒன்றுமில்லை. சுவாமி, வரதனின் பிரசாதத்தைக் கண்டவுடன் உபவாசத்தையே முறித்தீர்கள். இவ்வளவு பேரன்பை அந்த வரதனிடம் வைத்திருக்கும் தாங்கள் வேறு எதையும் யோசிக்காமல் நேரே கோயிலுக்கு வந்து அந்த வரதனையும் தரிசனம் செய்தீர்களானால் அனைத்து சங்கடங்களும் முறிந்து போகும். வாருங்கள் சுவாமி, அடியேன் அழைத்துச் செல்கிறேன். இல்லை, அது முடியாது. அதை செய்தால் அடியேன் பொறுத்துக் கொண்ட அத்தனை இன்னல்களும் பயனற்றதாக போய்விடும். அடியேனின் வாழ்வே சூன்யமாகிவிடும். சுவாமி, என்ன சொல்கிறீர்கள்? எது பயனற்று போகும்? எது சூன்யமாகிவிடும்? அது அது ராமானுஜா, நீ ஏதேதோ கேள்விகளை கேட்டு அடியேனை குழப்பாதே. நீங்கள் இருவரும் இங்கிருந்து செல்லுங்கள். அடியேன் தனிமையில் இருக்க வேண்டும். சுவாமி, செல்லுங்கள். கோவிந்தா, வா போகலாம். வருகிறோம் சுவாமி. குடிபோந்து உன்னடி கீழ் வந்து புகுந்தேன், கூரைச்சோறு இவை தந்தெனக் கருளி, அடியேனை பணியாண்டு கொள் எந்தாய், அழுந்தூர் மேல் திசை நின்ற அம்மானே. நான்கு நாட்கள் ஆகிவிட்டது வரதனை பார்த்து. வரதா, என்ன கொடுமை இது? என்ன தண்டனை இது? உன்னை பார்க்காமல், உன்னிடம் பேசாமல் ஏன் இப்படி அடியேனை தவிக்க விடுகிறாய்? அடியேன் தொடுத்த மாலையை உன் கழுத்திலிட்டு அழகு பார்க்க முடியவில்லையே, உனக்கு கவரி வீசவும் முடியவில்லையே. உடலாலும் மனதாலும் வாடி வதங்கியுள்ளேன். அடியேனின் வருத்தத்தையும் வேதனையையும் ஒருவரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாத சூழலில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறேன். அடியேன் மனமறிந்து எந்த அபச்சாரமும் செய்யவில்லை, எந்த வைஷ்ணவருக்கும் எந்த கெடுதியும் நினைக்கவில்லை, எந்த தீங்கும் விளைவிக்கவில்லை. பிறகு ஏன் இந்த சோதனை? வரதா, வரதா, இதற்கு மேலும் இந்த உயிர் இந்த உடலில் இருந்துதான் தீர வேண்டுமா? 4 நாட்கள் தான் முடிந்துள்ளன, மீதம் 3.5 நாட்கள் இருக்கின்றன. வரதா, உன்னை காணாத ஒவ்வொரு க்ஷணமும் ஒரு யுகம் போல் நகர்கிறதே. ஏன் அடியேனுக்கு இந்த கொடிய தண்டனை? மலர்களே, நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள். இன்னும் சிறிது நேரத்தில் வரதனின் தரிசனம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. அவன் திருமேனியில் வாசம் செய்ய போகிறீர்கள். அவன் திருப்பாதங்களில் தஞ்சம் அடையப் போகிறீர்கள். உங்களுக்கு கிடைத்த பாக்கியம் அடியேன் பெறவில்லை. ஒரு ஜடமான வஸ்துவிற்கு கிடைக்கும் அரிய சந்தர்ப்பம் கூட
அடியேனுக்கு கிடைக்கவில்லை. வரதா, உன் திருக்கோயில் உள்ள வௌவால்கள் உன்னை சுற்றி சுற்றி வரும். அங்கிருக்கும் எறும்பிலிருந்து யானை வரை, பட்சியிலிருந்து புழு பூச்சி வரை எல்லோருக்கும் கிடைக்கும் தரிசனம் அடியேனுக்கு கிடைக்காமல் செய்து விட்டாயே. என்ன சுவாமி இது? உங்கள் கண்களில் கண்ணீரா? கண்ணீரா? இல்லையே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. வேறொன்றுமில்லை. பாசுரம் பாடிக்கொண்டிருந்தேன். மகிழ்ச்சியின் மிகுதியால் கண்ணீர் வந்துவிட்டது. அதுதான் துடைத்துக் கொண்டிருந்தேன். துடைத்துக் கொண்டிருந்தீர்களா? சுவாமி, நீங்கள் பாசுரம் பாடும் பொழுது வரதன் மீது கொண்டுள்ள பக்தியில் மூழ்கி உங்கள் கண்களிலிருந்து கண்ணீர் வருவதை அடியேன் பார்த்திருக்கிறேன். ஆனந்தத்தில் வடியும் கண்ணீர் கண்களின் வெளிப்புறத்திலிருந்து வரும். விசனத்தில் வடியும் கண்ணீர் உள்பக்கத்திலிருந்து வரும். இப்பொழுது உங்கள் கண்களிலிருந்து வடிந்தது உள்பக்கத்திலிருந்து. சொல்லுங்கள் சுவாமி, உங்களுக்கு என்ன சங்கடம்? சங்கடமா? இல்லை ராமானுஜா, நீ நினைப்பது போல் எதுவும் இல்லை. இல்லை, அடியேன் இதை நம்ப மாட்டேன். சொல்லுங்கள், உங்கள் வருத்தத்திற்கு என்ன காரணம்? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை ராமானுஜா. அடியேன் தொடுத்த மாலையை எடுத்துச் செல்ல சாரதி வர வேண்டும். அவன் இன்னும் வரவில்லை. தாமதமாகிறதே, அங்கு வரதன் காத்திருப்பானே என்று நினைத்தேன். அவ்வளவுதான், வேறொன்றுமில்லை. வேறொன்றும் இல்லை என்று நீங்கள் சொல்வதிலிருந்தே ஏதோ இருக்கிறது என்பது அடியேனுக்கு புரிகிறது சுவாமி. இதுவரை நீங்கள் உண்மைக்கு புறம்பாக எதையும் பேசியதில்லை. இன்று எதையோ மறைக்கிறீர்கள் என்பது மட்டும் புரிகிறது. நீங்கள் அடியேனை மனதார உங்கள் சிஷ்யனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் என்றுதான் இதுவரை அடியேன் நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் அது அப்படி இல்லை என்பதை இப்பொழுது உங்கள் பேச்சிலிருந்து உணர்கிறேன். இல்லை ராமானுஜா, நீ அடியேனை உன் குருவாக பாவிக்கலாம். ஆனால் அடியேன் உன்னை அப்படி நினைக்கவில்லை. குரு சிஷ்யன் என்பதை விட ஏதோ ஒரு ஜன்மாந்திர பந்தம்தான் நம்மை இணைத்திருக்கிறது என்று கருதுகிறேன். அது உண்மை என்றால் தங்களை வதைக்கும் கவலையை அடியேனுடன் பகிர்ந்து கொள்ளலாமே. உங்கள் மனதை ஏதோ அரித்துக் கொண்டிருக்கிறது என்று நிதர்சனமாக தெரிகிறது. இதுவரைக்கும் அடியேன் உங்களை இந்த நிலையில் பார்த்ததே இல்லை. உடல் தளர்ந்து, உருகிக் கரைந்து, மனம் வெதும்பி, முகம் வாடி, இந்த நிலையில் உங்களை பார்க்க அடியேனால் இயலவில்லை. ஆசா பாசம், சொந்த பந்தம் அனைத்தையும் அறுத்தறிய வேண்டும் என்கிறது வேதாந்தம். ஆனால் சில பந்தங்களிலிருந்து விடுபடுவது சுலபமும் அல்ல, சரியும் அல்ல. அப்படிப்பட்ட பந்தம்தான் நம் இருவருடைய பந்தம் என்று அடியேன் உறுதியாக நம்புகிறேன். பல சமயங்களில் அடியேனுக்கு மனக்கலக்கம், குழப்பங்கள் ஏற்பட்ட பொழுது உங்களை நாடித்தானே வந்திருக்கிறேன். சங்கடங்களும் சிக்கல்களும் வந்தபொழுது நீங்கள் தீர்த்து வைத்திருக்கிறீர்கள். அப்படி உங்களை நாடி வந்ததற்கு காரணம் இப்பொழுது நீங்கள் சொன்ன அந்த ஜன்மாந்திர பந்தம்தான். அடியேனும் உங்களை ஒரு குருவாக மட்டும் கருதாமல் அடியேன் மீது அதீத பாசமுள்ளவராகவும் கருதுகிறேன். அந்த பாசமும் நேசமும் உங்களிடமும் பிரதிபலிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். 4 நாட்களாக ஏதோ ஒரு விஷயம் உங்களை சங்கடப்படுத்துகிறது. அதை நீங்கள் அடியேனிடமிருந்து மறைக்கிறீர்கள் என்பதுதான் உண்மை. அதை அடியேனிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாதா? அடியேன் உங்கள் மீது வைத்திருக்கும் அளவிற்கு நீங்கள் அடியேன் மீது பாசம் வைக்கவில்லையோ என்ற சந்தேகம் எனக்கு வருகிறது சுவாமி. 4 நாட்களாக ஏதோ ஒரு விஷயம் உங்களை சங்கடப்படுத்துகிறது. அதை நீங்கள் அடியேனிடமிருந்து மறைக்கிறீர்கள் என்பதுதான் உண்மை. அதை அடியேனிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாதா? அடியேன் உங்கள் மீது வைத்திருக்கும் அளவிற்கு நீங்கள் அடியேன் மீது பாசம் வைக்கவில்லையோ என்ற சந்தேகம் எனக்கு வருகிறது சுவாமி. இதை கட்டாயப்படுத்தியும் பெற முடியாது.
ஆகையால் அடியேன் உங்களை வற்புறுத்த விரும்பவில்லை. இதற்கு மேல் சொல்வதற்கு எதுவுமில்லை. அடியேன் உத்தரவு வாங்கிக் கொள்கிறேன் சுவாமி. ராமானுஜா, நீ சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆனால் அடியேனோ உண்மையை யாரிடமும் சொல்ல முடியாத சிக்கலில் தவித்துக் கொண்டிருக்கிறேன். அடியேனுக்கு ஏற்பட்டுள்ள இந்த சோதனையை மற்றவர்களுடன், ஏன் உன்னிடம் கூட பகிர்ந்து கொள்ளாததற்கு காரணம், ஒருவேளை வைஷ்ணவர்களுக்கு இது போன்ற பிரச்சனை வந்து வரதன் மீது இருக்கும் நம்பிக்கை அகன்று விடுமோ? திருக்கச்சி நம்பியின் வாழ்க்கையிலேயே இப்படி ஒரு சோதனை வந்தால் நாமெல்லாம் எம்மாத்திரம்? அப்படி என்றால் ஒவ்வொரு தேவதையையும் பிரீத்தி செய்தால்தான் நமக்கு தீர்வு கிடைக்குமா என்று மற்றவர்கள் எண்ணிவிடக் கூடாது என்றுதான் எதுவும் யாரிடமும் தெரிவிக்காமல் இருக்கிறேன். அடியேனுக்கு வரும் கஷ்டங்கள் அடியேனின் கர்மாவினால் ஏற்பட்டவை. மற்றவர்கள் அடியேனை வரதனின் பரம பக்தனாக நினைக்கிறார்கள். அடியேனின் குறைகள் அடியேனுக்கு மட்டும்தான் தெரியும். பெருமாள் அதை போக்க நினைக்கிறார். சரி சுவாமி, அப்படி உங்களுக்குள் என்ன குறை? எதை பெருமாள் போக்க நினைக்கிறார்? தயவு செய்து சொல்லுங்கள் சுவாமி. ஏழரை சனியில் பட வேண்டியதை பட்டுத்தானே ஆக வேண்டும் திருக்கச்சி. உனக்கு நான் தீர்மானித்துள்ள கால அளவு நாட்களாக இருக்கிறது. அதாவது என்னை பார்க்காமல் பிரிந்திருக்க போகின்ற நாட்கள் 7.5 நாட்கள். அதற்கு முன்பு என்னை நீ காண வந்துவிட்டால் கால அளவு 7.5 ஆண்டுகளாக முன்பு தீர்மானித்தபடியே நீட்டிக்கப்படக்கூடும். பாவியாகிவிட்டேன். எவ்வளவு பெரிய பாவத்தை செய்திருந்தால் இப்படி ஒரு சோதனையை அடியேன் மேற்கொள்ள நேர்ந்திருக்கும். பகவானாலேயே அடியேனை காப்பாற்ற முடியாத சூழ்நிலையில் அல்லவா அடியேன் இப்பொழுது இருக்கிறேன். இல்லை சுவாமி, அடியேன் அப்படி நினைக்கவில்லை. தங்கள் நினைப்பு தவறு என்று தோன்றுகிறது. இந்த லோகத்தில் 2 விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒரு சாரார் சராசரி மனிதர்கள், லௌகீக வாழ்க்கையில் ஈடுபட்டு பகவானை ஏற்றுக்கொண்டாலும் அவரை நம்பி வாழாதவர்கள். அவர்கள் செய்யும் பாவச் செயல்களால் அவர்களுக்கு ஏற்படும் துன்பம் கிரகங்களின் ஆதிக்கத்தினால் நேரடியாக கொடுக்கப்படுகிறது. மற்றொரு சாரார் பகவானுக்கே தன்னை அர்ப்பணித்தவர்கள், சதா சர்வ காலமும் அவனையே நினைத்துக் கொண்டிருப்பவர்கள். அவர்களுக்கு அவர்களுடைய கர்மத்தின் பலன்கள் பகவானாலேயே கொடுக்கப்படுகின்றன. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், ஒரு பிரஜை தவறு செய்தால் அரசன் அவனை தண்டிக்கிறான். அந்த தண்டனையின் நோக்கம் அவன் திருந்த வேண்டும் என்று இருந்தாலும் காவலர்கள் முன் அந்த தண்டனை நிறைவேற்றப்படும் போது தண்டிக்கப்பட்டவன் மிகவும் துன்புறுகிறான். அந்த தண்டனையில் கருணை இருக்காது. அதே ஒரு தாய் தன் குழந்தையை தண்டித்தால் அதில் கருணையும் குடிகொண்டிருக்கும். அந்த குழந்தையை துன்புறுத்த வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் அது திருந்த வேண்டும் என்ற பாசமும் இருக்கும். அவள் அந்த குழந்தையை அடிக்கும் பொழுது கூட அதற்கு ஒரு பயத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று செய்வாளே தவிர அதற்கு வலி ஏற்படாமல் பார்த்துக் கொள்வாள். அபக்தர்களுக்கு கிரகங்கள் மூலமாக அவர்கள் கர்மத்திற்குண்டான தண்டனை கிடைக்கும். ஆனால் பக்தர்களுக்கோ பெருமாளே அதன் பலன்களை அளிப்பார். இன்று தங்களுக்கு ஏற்பட்டுள்ளதும் அதுவே. வரதன் என்ன நினைக்கிறான் என்றால், என்னுடைய பக்தன் எந்த காலத்திலும் தோற்றுவிடக்கூடாது, மேலும் சுத்திகரிக்க வேண்டும் என்றெண்ணி இப்படி ஒரு தண்டனையை கொடுத்திருக்கிறான். இதன் மூலம் உங்கள் கீர்த்தியை மேம்படுத்துகிறார். ஆகையால் தாங்கள் வருந்த வேண்டியதில்லை என்பதுதான் அடியேனின் கருத்து. ராமானுஜா, நீ சொல்வதெல்லாம் சரிதான். ஆனால் ஒவ்வொரு க்ஷணமும் அடியேன் வரதனை பார்க்காமல் படும் வேதனையை சொல்லி புரிய வைக்க முடியாது.
எப்படியோ 4 நாட்கள் கழிந்து விட்டன. மீதமுள்ள 3.5 நாட்களை கழிக்க முடியுமா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது ராமானுஜா. முடியவில்லை ராமானுஜா, அடியேனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. வரத்தை அள்ளித்தரும் வரதராஜ பெருமாளே, மனதை வசப்படுத்தும் மதன மோகனா, பக்தர்களின் பயத்தை போக்கும் பக்த வத்சலா, இப்படி உன் புகழையும் குணத்தையும் வர்ணித்துக் கொண்டே போகலாம். பக்தர்கள் படும் வேதனையை ஒரு தாயாக இருந்து துடைக்கும் தயாபரா, ஊரில் உள்ளவர்களால் ஒரு பிரச்சனை என்றால் உன்னிடம் வந்து முறையிடலாம். ஆனால் இன்று உன்னாலேயே ஒரு தூய்மையான வைஷ்ணவருக்கு துயரம் என்றால் அடியேன் யாரிடம் சென்று முறையிட முடியும்? பௌதீக கண்களால் உன்னை பார்க்கும் ஒரு சராசரி மனிதனுக்கே உன் திருவுருவ அழகை பார்த்து ரசிக்க கண்கோடி வேண்டுமே. மீண்டும் மீண்டும் உன் திருவுருவ தரிசனத்தை பாட வேண்டும் என்று மனம் நாடுமே. அப்படி இருக்கும்போது உனக்காகவே பிறந்து உனக்காகவே வாழ்ந்து உன் திருநாமத்தையே ஸ்மரித்து உன் சேவையிலேயே உடல் பொருள் ஆவி என்ற அனைத்தையும் அர்ப்பணித்து நீ இன்றி மற்றொரு தெய்வமில்லை என்று வாழ்ந்து வரும் ஒரு புனிதருக்கு, உயர்ந்த சிரேஷ்டருக்கு, பாகவதோத்தமருக்கு, அடியேனின் மானசீக ஆசான் திருக்கச்சி நம்பி சுவாமிகளுக்கு நீ இப்படி ஒரு துயரத்தை கொடுக்கலாமா? உலகிற்கே உதாரணமாக, சம்பிரதாயத்திற்கே சான்றாக, வைணவ சித்தாந்தத்திற்கே சிரோன்மணியாக தான் பாடும் பாசுரங்கள் மூலம் பாகுபாடின்றி அனைவரின் பாவத்தையும் போக்கும் அந்த பரந்த உள்ளத்தை பிரிவு என்ற தாங்க முடியாத துயரத்தை கொடுத்து இப்படி வாட்டி வதைக்கிறாயே, இது நியாயமா? இது தர்மமா? பலருக்காக பல நேரங்களில் பலவிதமான சுமைகளை உன்முன் கொண்டு வந்து இறக்கி பரிகாரமற்ற பாவத்தையும் பக்குவமாக உன்னிடம் எடுத்துரைத்து அவர் தன் கருணையால் உன் மனதிலும் கருணையை உண்டாக்கி உன் திருவாயாலேயே பலருக்கு விமோச்சனம் பெற்றுத் தந்து அவர்கள் மகிழ்வதைக் கண்டு தம்மகம் மகிழ்ந்தவர் அல்லவா திருக்கச்சி நம்பி சுவாமிகள்? அவர் மனம் நொந்து வாடுவதை அடியேனால் எப்படி பார்த்து கொண்டிருக்க முடியும்? நீ மட்டுமென்ன, நம்பி சுவாமிகளை பார்க்காமல் வாடித்தானே இருக்கிறாய். கோடி சூரிய ஒளி பிரகாசத்தை கொண்டு திகழும் உன் திருமுகம் சில நாட்களாய் திருக்கச்சி நம்பி சுவாமிகளை பார்க்காமல் சூரியனை மேகம் மூடியிருப்பது போல் பிரகாசம் குன்றித்தானே காணப்படுகிறாய். உங்கள் இருவருக்கும் ஏன் இப்படி ஒரு விளையாட்டு? வரதா என்றொரு குரல் கொடுத்தால் ஓடோடி வந்து அவர் முன் நிற்பாயே. ஆண்டவன் என்பதையே மறந்து அவரோடு அலவலாவிக் கொண்டிருப்பாயே. அனுதினமும் அனவரதமும் உன் திருநாமத்தையே தன் சுவாசமாக உச்சரித்துக் கொண்டிருக்கும் அவர் மனவலியாலும் வருத்தத்தாலும் வேதனை பீரிட்டு எழ அபயக்குரல் கொடுப்பது உன் காதில் விழவில்லையா? போதும் வரதா, போதும். உன் திருவிளையாடல்களை இத்தோடு நிறுத்திக்கொள். பல வண்ண பூக்களை பாசுரம் எனும் நாரை கொண்டு தொடுத்து பக்தி எனும் மாலையை உன் திருமார்பில் சூட்டி அழகு பார்க்கும் அந்த ஆச்சாரிய சீலரை இனியும் அலைக்கழிக்காதே. அவர் மீண்டும் பழையபடி முகம் மலர்ந்து இன்முகத்தோடு உனக்கு கவரி வீசி மக்களின் மத்தியில் மகிழ்ச்சியோடு உன் பெருமைகளை பாசுரங்கள் மூலம் எடுத்துரைத்து அனைத்து தரப்பு மக்களையும் உய்விக்கும்படி செய். தோஷமோ கிரக சஞ்சாரமோ தூய்மையான பக்தர்களை கிஞ்சித்தும் பாதிக்காது என்பதை நிரூபித்துக் காட்டு. திருக்கச்சி நம்பி சுவாமிகளின் திருமுகம் மலரச்சை வரதா, அவர் திருமுகம் மலரச்சை. கோலமே தாமரை கண்ணது ஓரஞ்சன நீலமே, நின்றனது ஆவியை ஈர்க்கின்ற சீலமே.
சென்று சொல்லாதன முன்னிலாம் காலமே உன்னை என்னுள் கண்டுகொள்வேனே, உன்னை என்னுள் கண்டுகொள்வேனே. நீ ஏன் இங்கு வந்தாய் வரதா? சென்று விடு வரதா, சென்று விடு. செல்வதா, இது என்ன விசித்திரம் திருக்கச்சி? உன்னை காண ஆசையோடு வந்திருக்கிறேன். நீ முகத்தை திருப்பிக் கொண்டு செல் என்கிறாயே. எதற்காக வந்தாய்? அடியேனின் விரதத்தை சோதிக்க வந்தாயா, இல்லை அதை பங்கப்படுத்த வந்தாயா? வரதா, தயவு செய்து இங்கிருந்து போய்விடு, போய்விடு வரதா. என்ன திருக்கச்சி இது? முரண்டு பிடிக்காமல் என் முகத்தை பார். முடியாது வரதா, முடியாது. நீ இட்ட கட்டளைப்படி உன்னை காணாமல் இன்றோடு 6 நாட்கள் கடந்துள்ளது. இன்னும் 1.5 நாட்கள் எஞ்சி உள்ளது. அப்படி இருக்க எதற்காக முன்னமே அடியனை காண வந்தாய்? புரிந்து கொண்டேன் வரதா, புரிந்து கொண்டேன். நீ கபட நாடக வேஷதாரி ஆயிற்றே. அடியேனின் இருப்பிடத்திற்கே தேடி வந்து அடியேன் உன்னை காணும்படி செய்து 7.5 நாட்களை 7.5 ஆண்டுகளாக நீட்டிக்க பார்க்கிறாயா? வேண்டாம் வரதா, வேண்டாம். அதற்கு அடியேன் நிச்சயம் உடன்பட மாட்டேன். தயவு செய்து இங்கிருந்து சென்று விடு வரதா. நீ நினைப்பது போலெல்லாம் ஒன்றுமில்லை திருக்கச்சி. தயவு செய்து என்னை பார். வேண்டாம் வரதா, எதையாவது சொல்லி அடியேனை வஞ்சிக்க பார்க்காதே. இந்த 6 நாட்கள் உன்னை காணாமல் எப்படி புழுவாய் துடித்தேன் என்பது உனக்கு தெரியாது. நீ செய்யும் இந்த செயலால் 7.5 ஆண்டுகள் உன்னை பிரிய நேர்ந்தால் அடியேனுடைய வாழ்வே சூன்யமாகிவிடும். அதற்கெல்லாம் அவசியம் இருக்க போவதில்லை திருக்கச்சி. நான் சொல்வதை நம்பு நம்பி. நான் உனக்கு விதித்த கெடுவை பங்கப்படுத்தி உன்னை வஞ்சிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் நான் 2வது நாளே வந்திருக்க மாட்டேனா? நன்றாக யோசித்துப் பார். நீ என்னை தேடி என் சன்னதிக்கு வரவில்லையே, நான் தான் உன்னை தேடி உன் இருப்பிடத்தை நாடி வந்துள்ளேன். அடியேன் உன்னை தேடி வந்தாலும் நீ அடியேனை தேடி வந்தாலும் பாதிக்கப்பட போவது அடியேன் தானே. பிரிவு துயர் பீடிக்கப் போவது அடியேனை தானே. உனக்கென்ன 7.5 சனி விதி என்று எதையாவது சொல்லிவிட்டு போய் விடுவாய். ஒவ்வொரு க்ஷணமும் தீயிலிட்ட சருகாய் அடியேனின் நெஞ்சம் பொசுங்குகிறது வரதா, பொசுங்குகிறது. எனக்கும் அப்படித்தான் திருக்கச்சி. உன் விதி என்னையும் வாட்டுகிறது. ஏதோ வீம்பாக 7.5 நாட்கள் என்று உன்னிடம் சொல்லிவிட்டேன். ஆனால் இந்த 6 நாட்கள் 6000 யுகங்களாக எனக்கு கழிந்தது. நீ கேட்டபடி 7.5 நாழிகை என்னை பிரிய வேண்டும் என்ற தண்டனையையே கொடுத்திருக்க கூடாதா என்று நான் நினைக்கிறேன். தண்டனை உனக்கு மட்டுமில்லை திருக்கச்சி, எனக்கும் சேர்த்துத்தான். அப்படியானால் நீ இப்பொழுது அடியனை தேடி வந்த காரணம்? ஒரே ஒரு காரணம்தான் திருக்கச்சி. என்னால் உன்னை காணாமல் இருக்க முடியவில்லை. அப்படி ஒரு வேதனை. அனைத்து ஜீவராசிகளின் வேதனையையும் நான் அறிவேன். ஆனால் உன்னை காணாமல் நான் அடைந்த வேதனையை யார் அறிவார்? ஒருவரும் அறியார் நம்பி, ஒருவரும் அறியார். கர்ம வினையை ஒருவன் அனுபவிக்க வேண்டும் என்பதே பொதுவான விதி. அதன்படி நீ 7.5 நாட்கள் அனுபவிக்க வேண்டியதை நான் கெடு முடிவதற்கு முன்பே வந்து உன் கர்ம வினையை குறைத்து மீதத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் திருக்கச்சி. சாதாரணமாக ஆச்சாரியரை ஏற்ற சீடர்கள் செய்யும் பாவத்தின் பலன்கள் அந்த ஆச்சாரியரையே சென்று சேரும் என்பார்கள். அதாவது சீடனை உய்விக்க வேண்டி அவன் பாவத்தின் பலனை ஆச்சாரியரையே ஏற்கிறார். அதுபோல் உன் கர்ம வினையின் இடர்களை நான் பாதியாக குறைத்து விட்டேன். விதித்த நாட்களுக்கு முன்பே உன்னை காண ஓடோடி வந்து விட்டேன். ஆசையோடு வந்திருக்கும் என்னை உன் கண்களால் பார்த்து என் வேதனையை நீ தீர்க்க மாட்டாயா திருக்கச்சி? பார் திருக்கச்சி, உன் வரதனை பார். வேத
முதல்வனே வரதா, உன்னை வேதனைப்படுத்த அடியேன் முயல்வேனா? அடியேனின் சிந்தனையும் செயலும் அனைத்தும் நீதானே வரதா. பேரணிந்து உலகத்தவர் தொழுதேத்தும் பேரருளாளன் எம்பிரானை, வாரணி முளையால் மலர்மகளோடு மண்மகளும் உடன் நிற்ப, சீரணி மாடனாங்கை நன்னடுவுள் செம்பொன்சை கோயிலின் உள்ளே, காரணி மேகம் நின்றது ஒப்பானை கண்டுகொண்டு உய்ந்தொழிந்தேனே. வரதா, உன் கருணைக்குத்தான் எல்லை ஏது? பக்தரின் பால் நீ கொண்ட அன்பிற்குத்தான் அணை ஏது? விதியையும் முறித்து அதன் வினையையும் தானே ஏற்கும் தயாளனான உன்னை என்னவென்று போற்றுவேன்? பாவியேன், அடியேனின் ஆவியையும் பிரிய துணிவேன். ஆனால் இனி உன்னை பிரிய துணியேன். அப்படி ஒரு நிலை மீண்டும் வராமல் அடியேனை ஆட்கொண்டருள் வரதா, அடியேனை ஆட்கொண்டருள். திருக்கச்சி, நீ என்னை பிரிய நினைத்தாலும் நான் உன்னை ஒருபோதும் பிரியேன். என்றும் நீ என்னுடனேயே இருப்பாய் திருக்கச்சி. வரதா, ஸ்ரீமத் வரதா, கஜேந்திர வரதா, பிரகலாத வரதா, பாண்டவ வரதா, வெங்கட வரதா, கண்கண்ட வரதா, அக்ரூர வரதா, அத்திகிரி வரதா, முசுகுந்த வரதா, முகுந்த வரதா, கோபிகா வரதா, கோபால வரதா, சுந்தர வரதா, தீனபந்து வரதா, முரளி வரதா, மோகன வரதா, பிரசன்ன வரதா, பிரியமான வரதா. வரதா, உன்னையல்லால் இந்த கடையனுக்கு யார் கதி? இந்த திருக்கட்சி பொடியேனை
என்றும் திருக்கண் பார்த்தொருள் வரதா. இனி இது போல் பிரிவு ஏற்படா வண்ணம் உந்தன் பரிவு அடியேன் மீது என்றும் விழுந்து நித்தம் கவரி வீசும் பணியை பணித்து மொத்தமாய் உன் அருளை பொழிவாய் அருளாளா. இச்சன்மம் பயன்பெற அடியேனுக்கு அருள் வரதா. உன் பொற்பாத கமலத்தில் சரணடைந்தேன், ஏற்றுக்கொள் வரதா. அநேக வந்தனம் திருக்கச்சி நம்பி சுவாமிகளே. வந்தனம் பட்டரே. உம் வரவால் இவ்விடம் யாவும் குளிர்ந்தது. பாருங்கள், பழைய கழை இப்போதுதான் திரும்பி இருக்கிறது. அது சன்னதிக்கு வந்து சேர்ந்ததால் அடியேனுக்கு ஏற்பட்டிருக்கும். அடியேன் குறிப்பிட்டது அந்த வரதனுக்கு பழைய கழை திரும்பி இருக்கிறது என்று. பாருங்கள், வரதனின் முகத்தை பார்த்தீர்களா? மந்தகாசம் கூடியிருக்கிறது. மலர்ந்த முகத்தை கண்ணுற்ற வரதனின் திருமேனியில் தவழும் திருமாலையும் இன்று பழைய தெம்பு வந்தது போல் பொலிவுடன் காணப்படுவதை காணுங்கள். என்னவோ பட்டரே, சோதனையை கொடுத்தவனும் அவனே, பிறகு வேதனையை மாற்றி நாதனை தரிசித்து பணிகொள்ளும் வரதனும் அவனே. சோதனை என்றதும் உம்மிடம் கேட்க துணிந்த ஒரு கேள்வி என் நெஞ்சில் முந்தி நிற்கிறது. சாதாரணமாக நம் முன்னோர்கள் ஒன்றை சொல்லுவார்கள். சக வைஷ்ணவர்களிடமிருந்து அன்னத்தை பெற வேண்டும், அவர்களுக்கு போஜனம் செய்து வைக்க வேண்டும், அதுபோலவே தானங்கள் கொடுக்க வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். நம் மனதில் இருக்கும் வேதனைகளையும் சக வைஷ்ணவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இவை உமக்கு தெரியாதது அல்ல. இருப்பினும் எந்த விஷயத்திற்காக இதை குறிப்பிட்டேன் என்று தங்களுக்கே புரிந்திருக்கும். வாஸ்தவம் தான் பட்டரே. ஆனால் வேண்டுமென்றே அடியேன் அப்படி நடந்து கொள்ளவில்லை. அன்று ஜோதிடர் சொன்னது போல் நடந்த விதியினை எதிர்கொள்ள, யாரிடமும் பகிராமல் மனதில் வைத்துக் கொள்ள அப்படி இருக்க வேண்டிய சூழ்நிலை. வரதனின் கட்டளையும் அதன்படி ஆகிவிட்டது. மற்றபடி தங்களையும் மற்றவர்களையும் வருத்தமடையும்படி செய்வதில் அடியேனுக்கு சற்றும் மனமில்லை. அபச்சாரம், அபச்சாரம். அடியேன் அப்படி சொல்லவில்லை. தாங்கள் எதிர்கொண்ட சங்கடத்திற்கு அடியேனும் ஒரு காரணம். அன்று அடியேன் தானே அந்த சோதிடனை தங்களுக்கு அறிமுகம் செய்து வைத்தேன். அனைத்தும் பகவத் சங்கல்பம். அது பற்றி தாங்கள் வருந்த தேவையில்லை. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி திருக்கச்சி நம்பிகளே, சாதாரணமாக ஒருவருக்கு துன்பமோ அல்லது வருத்தமோ ஏற்பட்டால் அது அந்த ஒருவரை மட்டும்தான் பாதிக்கும். அதே சமயத்தில் தங்களை போன்ற ஒப்பற்ற ஒரு அடியாருக்கு ஒரு துன்பம் வந்தால் அது ஒட்டுமொத்த வைணவ உலகத்தையே பாதிக்கிறது. அப்படித்தான் நிகழ்ந்த நிகழ்வும். அடியேன் கடையேன், மிகவும் பொடியேன். அடியேனையும் ஒரு பொருட்டாக கொண்டு ஒரு லீலையை இப்பெருமான் நடத்தினான். பல விஷயங்களை உலகிற்கு உணர்த்த இந்த அடியவனை ஒரு கருவியாக்கிக் கொண்டான். அவ்வளவே. எது எப்படியோ பழைய பொலிவு நம் சன்னதியில் சூழ்ந்து விட்டது. அடியேன் இவ்வேளையில் உனக்கும் வரதனுக்கும் நடுவில் உபத்திரவமாக இருக்க விரும்பவில்லை. அடியேன் விடைபெற்றுக் கொள்கிறேன். நீர் ஏகாந்தமாக வரதனுக்கு சேவை சாதியும்.